போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், சமூக நீதி போராட்டம். திணிக்காதே திணிக்காதே, நீட் தேர்வை திணிக்காதே, பறிக்காதே பறிக்காதே, மருத்துவ கனவை பறிக்காதே. எத்தனை வழிகள் எத்தனை வழிகள், தேவை இல்லை தேவை இல்லை, நீட் தேர்வு எங்களுக்கு தேவை இல்லை தேவை இல்லை. See, sir, Speaker sir, NEET students spend years and years preparing for their exam. Their family supports them financially, emotionally. And the truth is that NEET students today do not believe in the exam. Because they are convinced that the exam is designed for rich people, not meritorious people. NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அந்த அமைப்பை முதலில் கலைக்க வேண்டும். அது பொறுப்பேற்ற பிறகு ஏற்பட்டிருக்கிற முறைகேடுகள் இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன. அந்த அமைப்பை கலைப்பதோடு நீட் தேர்வையே முழுமையாக தேசிய அளவில் நீக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு அரசு நீட் தேர்வை முழுமையாக விலக்க வேண்டும் என்று ஒரு முறைக்கு 2 முறை தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் அது பொருட்படுத்தப்படவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நிறைவேற்றிய தீர்மானத்தை அவமதிக்கிற ஒரு செயலாகத்தான் இந்த செயலை நான் சுட்டிக்காட்ட கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். Sir, the Tamil Nadu Legislative Assembly has recently moved a resolution seeking exemption for Tamil Nadu from NEET examination or to scrap completely the NEET for admissions to medical courses. இன்னைக்கு தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாணவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளாங்க. தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு தெளிவா என்ன சொல்லுதுன்னா, எல்லா கோச்சிங் வகுப்பறைகளும், தனியார் கோச்சிங் வகுப்பறைகளை மூட வேண்டும் என்று தைரியமாக பரிந்துரை பண்ணது தமிழ்நாடு அரசு. இதை சொல்லறதுக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ்க்கு தைரியம் இருக்கா? இந்த நீட்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. இந்த நீட் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்குது. ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு, இது பேசிக்காகவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே ஒரு எதிரான ஒரு விஷயமாக நான் அதை பார்க்குறேன். அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு. இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா, அந்த கல்வி பொது பட்டியலேருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். இது நடக்குமா? உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே நடந்தாலும் அதை நடக்க விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். வணக்கம், இது கேள்விக்களம். நீட் தொடர்பாகத்தான் பேசப்போகிறோம். நீட் வேண்டாம் என்பது தமிழ்நாட்டின் நிலை. மாநிலங்களுக்கே அந்த அதிகாரத்தை தந்துவிட, நுழைவுத் தேர்வே கூடாது என்பது தமிழ்நாட்டின் நிலை. கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களே அந்த தேர்வை நடத்தி கொள்ளட்டும் தேவைப்பட்டால் என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். வட இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை பெரிய ஒரு கிளர்ச்சியாக வெடித்து கொண்டிருக்கிறது. பிரதமர் இதுவரையிலும் இது சார்ந்து எந்த கருத்தும் சொல்லவில்லை. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர், கல்வி அமைச்சர் போன்றவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். மறு தேர்வு நடத்தப்பட வேண்டுமா? நீட் வேண்டாம் என்கிற தமிழ்நாட்டின் கொள்கை, தமிழ்நாட்டினுடைய பெருவாரியான கட்சிகளுடைய எண்ணம் இன்று பரவலாக 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு சொன்னதை இன்று இந்தியா முழுவதும் நீட் மீதான விமர்சனமாக வெடித்திருக்கிறதா? நடிகர் விஜய், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர், இந்த குரலுக்கு ஆதரவாக தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
இது தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்பு என்கிற ஒரு கொள்கையை மையப்படுத்தக்கூடிய ஒன்றுக்கு வலு சேர்க்கக்கூடியதாக இருக்க போகிறதா என்ற பல்வேறு கோணங்களை நாம் பேச போகிறோம். நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு தமிழன் பிரசன்னா, வலதுசாரி திருமதி ஆனந்தி லட்சுமணன், கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன், பத்திரிகையாளர் திரு பிரியன், இவர்களோடு பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு செல்வம் அவர்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு தமிழன் பிரசன்னா, நீட் தொடர்பாக இன்றும் ஒரு போராட்டத்தை திமுக மாணவர் அணி முன்னெடுத்திருக்கிறது. நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை மக்கள் மன்றத்திலும் பேச வேண்டிய தேவை எங்கேருந்து வருது? தேவை என்ன அப்படின்னா, 56 இன்ச்சு அதிவீர சூராதி சூரர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சி தலைவர் எல்ஓபி வந்து ஒரு கடிதம் கொடுக்குறாரு சபாநாயகருக்கு. இன்றைக்கு நீட் குறித்து விவாதிக்க வேண்டும்னு சொன்ன உடனேயே அந்த கடிதம் போன அடுத்த 5வது நிமிஷமே வந்து நாளைக்கு பார்லிமெண்ட்ல எல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றது தான் இங்கே ஜனநாயக மரபா இருக்கு, மாண்பா இருக்கு. அப்போ அந்த இடத்துல விவாதிக்கப்பட வேண்டியதும் குறை தீர்க்கப்பட வேண்டியதும் ஜனநாயகத்தில் நாடாளுமன்றத்தில் தான் அதை விவாதிக்க முடியும், அங்கே தான் சட்டம் இயற்ற முடியும், அங்கே தான் சட்டம் மறைவரைவு செய்ய முடியும் என்கிற போது அது குறித்து விவாதிப்பதற்கு அனுமதி கேட்டு சபாநாயகருக்கு கடிதம் எழுதினாலே 3ஆம் தேதி வரை நடக்க வேண்டிய பாராளுமன்றம் 2ஆம் தேதியோட இழுத்து மூடிட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்றது எந்த வகையில் ஜனநாயகப்படும்? அப்படி அந்த ஜனநாயக மாண்பை அவர்கள் வந்து அந்த மன்றத்தில் முடக்குகிற போது மக்கள் மன்றம் தான் வந்து ஒரே வழியாக இருக்க முடியும். அதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணியின் சார்பாக முத்தமிழ் அறிஞர் நம்முடைய கலைஞர் அவருடைய புதல்வன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு இணங்க இன்னைக்கு ஒரு மாபெரும் மக்கள் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை மாணவர் அணி நடத்தி இருக்கிறது. அந்த மாணவர் அணியின் சார்பாக மாணவர் அணியுடைய செயலாளர் எழிலன் உள்ளிட்டவர்கள் அதிலே பெருவாரியாக கலந்து கொண்டு மாணவ சமுதாயத்தினுடைய கோரிக்கையை தொடர்ச்சியாக நாங்கள் இதை இன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு அதாவது நீங்கள் வந்து இல்லை, நீங்கள் வந்து நீட் வந்த நாளில் நீட்டை எதிர்த்தோம், அதற்கு பிறகு தேர்தல் வந்த நேரத்தில் நீட் விலக்கு அப்படின்ற ஒன்றுக்கு முன்னுரிமை தருவோம், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நீட் இருக்காது அப்படின்ற ஒரு வாக்குறுதியை திமுக தந்தது. இன்னைக்கு என்ன சூழல் மாறி இருக்கு? இல்லை, சூழல் மாறவே இல்லை, அதுதான் பெரிய வருத்தமாக இருக்குது. எங்கே மாறலை அப்படின்னா, நீங்கள் மிகப்பெரிய மாற்றம் எங்கே ஏற்பட்டுருக்குன்னா, இப்போ கொஸ்டின் தாள் 32 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியோடைய நம்பிக்கைத்தன்மை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ தமிழ்நாட்டில் டிஎன்பிசி இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்று இருக்கிற தேர்வுகளினுடைய வெளிப்படைத்தன்மை என்ன, அந்த தேர்வுகள் மீது ஏன் 3 வருஷத்தில் ஒரு குற்றச்சாட்டு கூட வரலை அப்படிங்கிறப்ப அந்த அரசை நடத்துபவர்கள், அது துறை அமைச்சர், டிஎன்பிசியினுடைய நம்பகத்தன்மை. அப்போ இந்த ஆட்சியில் தேர்வு எழுதுனா சாதாரண சாமானியனுக்கும் வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை இந்த அரசாங்கம் கொடுத்துருக்குல்ல. அப்படித்தான் நீங்கள் அந்த தேர்வை நடத்தி இருக்கணும். நீங்கள் ஜன்னல் வழியாக தமிழ்நாட்டை நீங்கள் வந்து 4 ரீஜனாக இந்த மண்டலத்தை பிரித்து, குறிப்பாக சவுத் ரீஜனில் வந்து நீங்கள் நடத்துகிற அட்ராசிட்டிஸ் டுவர்ட்ஸ் த ஸ்டூடெண்ட் வந்து அன்பேரபிள். நீங்கள் ரொம்ப வலியை கொடுக்கக்கூடிய, நீங்கள் சட்டையை கிழிக்கிறீங்க, ஜாக்கெட்டை கிழிக்கிறீங்க, தாலியை அவுக்க சொல்கிறீங்க, மெட்டியை அவுக்க சொல்கிறீங்க, அருணாகயிரை அவுக்க சொல்கிறீங்க, அவன் என்னென்னலாம் போட்டிருக்கானோ எல்லாத்தையும் அவுத்துட்டு நீ உள்ளே போப்பாங்கிறீங்க. ஆனால் அதே வட மாநிலங்களில் அல்லது வேறு ஹிந்தி பெல்ட்டில் நீங்கள் போய் பார்க்குறப்ப ஜன்னல் வழியாகவே பிட்டு கொடுத்து எழுதக்கூடிய நிலை. கொஸ்டின் பேப்பரை ஒரு நாளைக்கு முன்னாடியே கொடுத்து 32 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய்க்கு வியாபாரமாக இருக்குது இந்த நீட்டினுடைய தன்மை. இப்போ 40 கோடிக்கு வியாபாரம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கணுமா வேணாமா? அந்த தேர்வை ரத்து செய்ய முடியாத ஒரு அவலச்சூழல் இந்த நாட்டில் நிலவுது. வெளிப்படையாக இருக்குது, ஆவணங்கள் இருக்குது, வீடியோக்கள் இருக்குது, ஆமான்னு ஒத்துக்குது ஆணையம். ஆனால் அந்த தேர்வை நிறுத்துறதுக்கோ அல்லது மறுபரிசீலனை செய்வதற்கோ கூட நீதிமன்றங்களும் ஆணையமும் தயாராக இல்லை. நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோங்கிறாங்களே தவிர அந்த தேர்வை நிறுத்துவதற்கான வழி என்ன? நான் டெல்லியில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பியால்னு ஒரு பொண்ணு பேசுகிறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் வந்து ஸ்கூல் டாப்பர், என்னால் வந்து நீட்டில் வந்து இவ்வளோதான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது. ஆனால் ஃபிசிக்ஸில் பப்ளிக்கில் என் கூட படித்த ஒரு பொண்ணு 1 மார்க் எடுத்திருக்கா, ஃபிசிக்ஸில் 1 மார்க். ஆனால் அவள் வந்து 700 மார்க் எடுத்திருக்கா. வட இந்தியாவில் என்ன பிரச்சனைனா, பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த +2 போர்டு எக்ஸாம் அப்படின்ற ஒன்றை ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. அது ஜஸ்ட் பாஸ் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிடுவாங்க. இப்போ நீட்டுக்காகவே தயாராகுது. இப்போ வகுப்புகளை போய் பொருட்படுத்துறதில்லை, அதில் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்ற தேவையில்லை, நீட் இருந்தால் போதுன்ற ஒரு ஸ்கூலில் விட டிஃபெண்ட் பண்ணுறதை விடவும் நீட்டை நோக்கி போகிற ஒரு தன்மை எங்கே வந்துட்டு நாங்கள் இதைத்தான் சமமின்மைன்னு சொல்கிறோம். நீங்கள் முதல்ல சமமின்மைன்னு எங்கே சொல்கிறோன்னா, நீங்களும் ஒரு களம் நானும் ஒரு களம் சமமான களத்தில் விளையாடுவதற்கு பேர் தான் விளையாட்டை தவிர
நீங்கள் வந்து பெரியார், தந்தை பெரியார் வந்து இதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இதற்கான தத்துவார்த்த விளக்கங்களை சொல்லிவிட்டு போனார். என்ன சொல்றாரு? ஜட்கா வண்டி இழுக்கிற குதிரையோட ஓட்டப்பந்தயம் ஓடுகிற குதிரையும் வந்து ஓட்டப்பந்தயத்தில் ஓட விட்டா ஜட்கா வண்டி குதிரை ஜெயிக்குமா, ஓட்டப்பந்தயம் ஓடுற குதிரை ஜெயிக்குமா? ஓட்டப்பந்தயம் ஓடுற குதிரை தான் ஜெயிக்கும், பந்தய குதிரை. ஆமா, அந்த பந்தய குதிரை ஜெயிக்கும். நான் வந்து 12வது படிப்பேன். என் மாநிலத்திற்கான மனிதவள குறியீட்டின் அடிப்படையில் எனக்கு பாடத்திட்டம் இருக்கு. அந்த கலாச்சார பண்பாடு பன்முகத்தன்மையோடு கொண்ட ஒரு பாடத்திட்டத்தை என்னுடைய மாநில அரசு வடிவமைத்து கொடுத்து அதன் அடிப்படையில் நான் படிப்பேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலிருந்து தான் கேள்வி கேட்பேங்கிறது. தமிழ்நாடு முழுக்க சிபிஎஸ்இ பாடத்திட்டங்கள் இருக்கா, அல்லது அந்த நிறுவனங்களிடமிருந்து தான் கேள்வித்தாள்கள், அந்த பாடத்திலிருந்து தான் கேள்வி பெற வேண்டும் என்ற கட்டாயம் எங்கிருந்து வருது? நீட்டுக்கு எதிரான ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்றது மாறல, அதுல புது ஆர்கியூமெண்ட்ஸ் தான் சேர்ந்து இருக்கு. ஆனால் நீட்டு வேணாம் அப்படின்ற இடத்துக்கு ஒன்றிய அரசு வந்தது மாதிரியோ அதில் ஒரு ரீகன்சிடரேஷனுக்கு அவங்க வந்த மாதிரியோ தெரியல. இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் வந்து மக்கள் போராட்டம் என்பது அன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டுமே அந்த போராட்டத்தை வடிவமைச்சுக்கிட்டு இருந்துச்சு. கேரளா வந்து அதை ஆதரிச்சுது, தமிழ்நாடு எதிர்த்துக்கிட்டு இருந்துச்சு, ஆந்திரா எதிர்த்துக்கிட்டு இருந்துச்சு, வெஸ்ட் பெங்கால் எதிர்த்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்தி பேசக்கூடிய வட மாநிலங்களான பீகார் உள்ளிட்டவர்களே கூட நீட்டை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு பிரச்சாரங்கள் முன்னெடுத்துக்கிட்டு கொண்டிருக்காங்க. இந்தி பேசக்கூடிய டெல்லி போன்ற இடங்கள்ல நீட்டுக்கு எதிரான போராட்டம் தொடங்குது. வெஸ்ட் பெங்காலை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் நீட்டுக்கு எதிரான பிரச்சாரங்கள் தொடங்கி இருக்காங்க. ஏன் கர்நாடகத்தில் போராட்டம் வெடித்திருக்கிறது. ஆக நீட் என்பது ஒரு குறிப்பிட்ட சார் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சார். நீங்கள் இப்போ மத்திய பல்கலைக்கழகங்களில் நீங்கள் வந்து ஜிப்மர் போன்ற அல்லது யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸில் வந்து மத்திய கோட்டா இடபிள்யூஎஸ் கோட்டா வருதுங்க. இது எவ்வளோ பெரிய இன்ஜஸ்டிஸ்ன்னு பாருங்கள். நீங்கள் என்ன சொன்னீங்க? நீட் கொண்டு வருகிற போது வெளிப்படைத்தன்மை, ஊழலற்ற நிலை, ஏழை எளியவர்கள் படிப்பதற்கு நீட் வந்து ஒரு பெரிய வசதியாக இருக்கும்னு. ஆனால் அதனுடைய மிகப்பெரிய மோசடி என்னன்னா, இடபிள்யூஎஸை கொண்டு வந்து வச்சு ஒரு சாதாரண ஷெட்யூல் காஸ்டில் இருக்கக்கூடிய மாணவன் 273 எடுத்தால்தான் வந்து அவன் எலிஜிபிள் ஆகிறான் கல்லூரிக்கு. ஆனால் அதில் இடபிள்யூஎஸ் 130 மார்க் எடுத்தா அவன் வந்து எலிஜிபிள் ஆயிடுறான். 130 மார்க் எடுத்தா அவன் எலிஜிபிள் ஆயிடுறான். இடபிள்யூஎஸ் வேற ஒரு பிரச்சனை. அது வங்கி வேலையா இருக்கலாம், மற்ற வேலைகளா இருக்கலாம். இல்ல பிசி எம்பிசி எஸ்சியை விட சில இதுல எஸ்பிஐ கிளர்க்ல பிசிக்கலி சேலஞ்சரை விட குறைஞ்ச கட் ஆஃப் எடுத்த இடபிள்யூஎஸ் கிடைச்சது. அது டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா நடக்கிற இன்னொரு விஷயம். நம்ம நீட்டோட நம்ம இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். இல்ல, இதை ஜனநாயக மாண்புக்கு எதிரானதுன்னு சொல்றேன் நான். மத்திய கல்வி நிறுவனங்கள்ல நான் பேசுறது, மத்திய கல்வி நிறுவனங்கள்ல நான் வந்து சரி, ஒரு புதிய குரல் தமிழ்நாட்டில் இதற்கு ஆதரவா வருது. ஒரு கல்வியை மாநில பட்டியலுக்கே கொண்டு வரணும் அப்படின்னு திரு விஜய் போன்றவர்கள் கோரிக்கை வைக்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? திமுகவினுடைய கோரிக்கைக்கு அவர் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார், வரவேற்கிறோம். ஆனந்தி அவர்களுடைய கோணத்தை கேட்கணும். நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் வந்தப்ப எல்லோரும் சொன்னது வந்து, முதல்ல சொன்னது எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் இதுக்கு எதிராக இது பண்ணுறீங்க, என்ன வந்தாலும் எதுக்குறீங்க, நெடுவாசலில் இது வந்தாலும் எதிர்க்கிறீங்க, இது எந்த பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பதே ஒரு வழக்கமாயிடுச்சு அப்படின்னு மாற்று கருத்துக்கள் முன் வச்சாங்க. இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, வட இந்திய மாநிலங்கள், மகாராஷ்டிரா, பெங்கால் பல இடங்கள்லையும் நீட்டுக்கு எதிரான குரல்கள் வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலில் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். முதல்ல ஒரு நீட்டுன்றது வந்து ஒரு தகுதி தேர்வு, சரிங்களா? மெடிக்கல்ன்றது மனித உயிர்களோட போராடக்கூடிய ஒரு துறை. அதில் வந்து எவ்வளோ கடுமையான பயிற்சி வேணும், மன உறுதி வேணும். அந்த 4 வருஷம் அந்த ஹோம் சர்ஜன் படிச்சுட்டு வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா 48 மணி நேரம் கூட தொடர்ந்து அவங்களுக்கு செய்யணும். இப்படியெல்லாம் இருக்குது. முதல்ல வந்து இந்த தமிழ்நாட்டில் மட்டும் எதிர்த்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பட்டமான உண்மை, பாதி கல்லூரிகள் வந்து தனியாருக்கு சொந்தமாக இருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? தகுதி கட் ஆஃப் மார்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி நடந்ததுன்னு சில அமைச்சர் அப்படியே குறிப்பாவே கூட சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் போட்ட சட்டம், தமிழ்நாட்டில் போட்ட சட்டம்ன்றது தனியார் கல்லூரியில ஒரு நுழைவுத் தேர்வு வைத்துக் கொள்ளது அவங்க எதிர்க்கல. இல்ல, சட்டத்தை பாருங்க, சட்டத்தை பார்க்காம பேசக்கூடாது. சட்டத்துல தமிழ்நாடு கேட்கிற நீட் எக்ஸம்ஷன் பில் வந்து கவர்மெண்ட் ரன் மெடிக்கல் காலேஜஸ், தமிழ்நாடு அரசு நடத்தும் மருத்துவ கல்லூரிகளில் +2 மதிப்பெண் அடிப்படையில் கேட்குறோம்ன்றதா அவங்க கோரிக்கை. அவங்க +2 மதிப்பெண்ல நான் முதல்ல உங்களுக்கு அதுக்கு தான் ஒரு வார்த்தை சொன்னேன். மெடிக்கல் படிப்புன்றது வந்து அவ்வளோ லேசுப்பட்ட விஷயம் இல்லை. அதில் வந்து அவ்வளோ தகுதின்றது அவ்வளோ முக்கியம். உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இருங்க நான் சொல்றேன். +2 பாடத்தை படிச்சுட்டு அதில் 200க்கு 200 எடுத்துட்டு வர்றாங்க ஒரு மாணவர், 190 எடுக்கிறாங்க.
அது வந்து மெரிட் கிடையாது. நீட் எழுதுனாதான் மெரிட்னா என்ன? மெரிட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து இப்ப சொன்னீங்க தெரியுமா, மாநில பட்டியல்ல கொண்டு வரேன்னு. இப்போ நீங்க மேலும் மேலும் படிக்கணும்னா ஊக்குவிக்கணும். படிக்கணும்ன்றது வந்து படிப்புக்கு எல்லையே கிடையாதுங்க. இப்ப கூட வேர்ல்டு வைடு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமான்றது எனக்கு தெரியல. ஐஐடி ஸ்டாண்டர்டு நம்ம ஊர்ல வந்து பெரிய விஷயமா நம்ம சொல்லுவோம். ஆனா அயல் நாடுகள்ல போனா இந்த ஐஐடிக்கு 8ஆம் கிளாஸ்லேருந்து ட்ரைனிங் கொடுத்து கூட்டிட்டு போறாங்க. யாருக்கு வசதி இருக்கோ அவங்க போறாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அப்படி போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அயல் நாடுகளுக்கு போய் படிக்கும்பொழுது அவங்களுக்கு இதுவே போற மாட்டேங்குது. என்ன ஐஐடி படித்தான்னு கேட்குறாங்க. உண்மையிலே என்னுடைய மகளே கூட அப்படி படிச்சுட்டு போனவங்க தான் அவங்க அங்கே போன உடனே முதல்ல அந்த அதாவது எதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு அந்த தகுதி வேணும், படிப்பு அளவில் அந்த தகுதி வேணும். நண்பரே மன்னிக்கவும், நடுவில் பேசாதீங்க ப்ளீஸ், அப்புறமா பேசலாம். ஒரு கேள்வி எனக்கு, உங்க விவாதம் தான் பேசுறதுல interruption is allowed by the parliament constitution. நம்ம இங்க பேசுறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இந்த தகுதின்னு சொல்றீங்கல்லமா, அது தகுதினா என்னது? அது அந்த தகுதி வெறும் மார்க்கின் அடிப்படையில் இல்லை. அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். மார்க் அப்ப லாஜிக் அனலிட்டிக்கல் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நான் ஐஐடி பத்தி சொன்னேன். ஐஐடி அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி ஐஐடி படிச்சுட்டு போற மாணவர்களுக்கு கூட இருங்க ஒரு நிமிஷம், மெடிக்கல் அந்த சப்ஜெக்ட்ல நீங்க அவ்வளவு தரவா இருக்கணும். வெறும் மார்க் மட்டும் அது நிர்ணயம் பண்ற விஷயம் இல்ல. அதுக்காக தான் அந்த தகுதி தேர்வு வச்சிருக்காங்க. இருங்க ஒரு நிமிஷம், அது முடிவு பண்ணிருமா? நீட் கூட தகுதி தேர்வு தான். இப்போ இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க நீங்க என்ன சொன்னீங்க, தமிழ்நாட்டுல முதல்ல தமிழ்நாட்டுல மட்டும் தான் எதிர்த்தாங்க, இப்ப கர்நாடகா மீதி எல்லாமும் எதிர்க்கறாங்க. ஏன் எதிர்க்கறாங்க? டைவர்ட் பண்றீங்க. இருங்க, நீங்க தகுதின்னு சொன்னீங்க. நான் கேட்ட கேள்வி தகுதி படிப்பு தான், மார்க் தான் தகுதின்னு இல்லன்னீங்க. அப்ப நீட்ல எடுக்கிறது மார்க், அது எப்படி தகுதியை தீர்மானிக்குது? அப்ப நீங்க முதல்ல கூட எதிர்க்கிறது என்ன? நீட் வந்து இந்த படிப்பு அடிப்படையில எடுக்கறாங்க, அப்படியே கஷ்டப்படுறாங்க நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இதே தமிழ்நாடு நுழைவு தேர்வே இல்லாம எங்கேயுமே இருக்க முடியாது. முத்துலட்சுமி ரெட்டி எந்த நீட் எழுதுனாங்க? சொல்லவே விட மாட்டேங்கிறார். முத்துலட்சுமி ரெட்டி எந்த நீட் எழுதுனாங்க? ஒரு நிமிஷம் இருங்க. தமிழிசை எந்த நீட் எழுதுனாங்க? டாக்டர் ரெலானு உலக புகழ் பெற்ற பிரிட்டிஷ் இளவரசிக்கே வந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு தமிழ்நாட்டுல அதுக்கப்புறம் மருத்துவ படிப்பு அவங்க நல்ல டாக்டர் ரெலா அவர் எங்க நீட் எழுதினாரு? சார் நடுவுல பேசிட்டே இருந்தீங்கன்னா நீங்க கேக்குற எல்லாம் அவரை கேட்க சொல்லுவோம். நான் பதில் சொல்லுவேன். தகுதின்னு பேசுறீங்க, அது வந்து சூட்சமம், அது ரொம்ப தவறு. நீங்க பொதுவெளியில சரி மேடம், இப்ப பாயிண்ட் எதை தகுதின்னு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் நீட் வந்த பிறகு வந்திருக்கிற தகவல் என்னன்னா, நீட்ல மிக மிக குறைந்த மதிப்பெண் எடுக்கிறவங்க 720க்கு 120 130 எடுக்கிறவங்க கூட பிரைவேட் காலேஜ்ல காசு கொடுத்துட்டு சேர்ந்து கொள்ளலாம். அத நீட் வந்து அனுமதிக்குது. அது மெரிட்ன்ற ஒண்ணு காம்ப்ரமைஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இல்ல நீங்க அது எப்படி காம்ப்ரமைஸ்? அப்போ அதுக்கு முன்னாடி காம்ப்ரமைஸ் பண்ணதானே பண்ணீங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்த போது எல்லாராலையும் கவர்மெண்ட் காலேஜுக்குள்ள போக முடிஞ்சதா? முடியாதவங்க என்ன பண்ணாங்க, கோடி கணக்கில் பணம் கொடுத்து பிரைவேட் காலேஜ்ல சேர்ந்தாங்க. இப்ப அதே தான் இப்ப வருது. ஆனா இங்க கூட ஒரு அடிஷன் வருது. இருங்க நான் சொல்லிடுறேன். கூடவே இன்னொரு அடிஷன் என்ன வருதுன்னா, அந்த தகுதியை மெயின்டைன் பண்ண வேண்டியது முக்கியம்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன தகுதின்ற ஆர்குமெண்ட் தான் அடிச்சு உடைச்சாங்களே மேடம். அந்த பர்టిక్యులர் சப்ஜெக்ட்ல நுண்ணியமான அறிவு அனலிட்டிக்கல் நீங்க திருப்பி 3 நாளும் 7 நாளும் 2 11ன்னு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு போக முடியாது. இங்க நிறைய மனப்பாடம் பண்ற ஒரு தகுதி தான் இருக்கு. அந்த டைம்ஸ்ல ரெமா நாகராஜன் போன்றவங்க எழுதி இருக்காங்க. அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்ல நீங்க சொல்றதுல ஒரு ஃபேலசி என்னன்னா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பாட்னி அந்த பயாலஜியில் வந்து மைனஸ் மார்க் ஒரு சப்ஜெக்ட்ல எடுத்தா கூட நீட்ல பயாலஜில மைனஸ் மார்க் எடுத்தாலும் பிசிக்ஸ்ல 0 எடுத்தா கூட எம்பிபிஎஸ்க்கு போய் சேரலாம். அது மைனஸ் மார்க்ன்றது வந்து நீங்க அது ஒரு விதமான தேர்வு முறை எவ்வளவுதான். ஆனா அட் த எண்ட் அந்த எண்ட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு நாலேஜ் இருக்குன்றத பொறுத்து தான் சொல்லியிருக்கு. இப்ப நீங்க பேசவே விடாதனாலும் நான் சொல்ல வந்த கருத்தை சொல்றேன். மீதி மாநிலங்கள்ல ஏன் எதிர்க்கிறாங்க? இந்த எதிர்ப்பு இப்பதான் வந்திருக்கு. தமிழ்நாட்டுல எதிர்த்த அளவு இல்ல. இதுக்கும் அரசியலுக்கும் கண்டிப்பா தொடர்பு இருக்கு. சொல்லிட்டேங்க. ஏன் எதிர்க்கிறாங்கன்னா, ஒரு வட மாநிலத்துல எல்லா இடத்துலயும் இந்த முறைகேடு என்ன வேணாலும் வந்து என்ன சொல்றது டிஃபால்ட் படி நல்லதே நடக்குதுன்னு சொன்னா கூட ஒரு சமயம் நான் ரொம்ப ஆரோக்கியம் நான் நினைச்சிட்டு இருப்பேன், திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஏதோ ஒரு உடம்புல. அது மாதிரி இந்த நீட் இதுல கூட பேப்பர்ஸ் லீக் ஆயிருக்கு, பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதை கவர்மெண்ட் அரசு வந்து இதை சரி பண்றதுக்கு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. உடனே கவர்மெண்ட் எங்க எடுத்தாங்க? கவர்மெண்ட் வந்து அந்த லீக்கே நடக்கலனார். பிரதான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து அந்த என்டிஏ மேல தான் குற்றச்சாட்டு. என்டிஏவே அதை விசாரிச்சுக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. நியூஸ் அது லீக்கே ஆகல,
கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகலன்னு முதல்ல மறுத்தாங்க. முதல்ல சொன்னாங்க. நிரூபணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி சொல்லுவாங்க? போராட்டம் வெடிச்ச பிறகு ஏங்க அப்பவே வந்து பீகார்ல 16 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன் போராட்டம் வெடிச்சது? மூடி மறைச்சாங்களா இல்லையா? இல்ல அது ஏன் போராட்டம் வெடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா மீதி உண்மையா படிச்சு வந்தவங்களுக்கு அது வந்து கஷ்டமா இருந்தது. யாரா இருந்தாலும் வச்சுக்கோங்க, மீதி படிச்சு வந்தவங்களுக்கு கஷ்டமா இருந்தது. அவங்க எல்லாம் கேட்கும்போது அரசும் அதுக்கு மதிப்பு கொடுத்துதான் இம்மீடியட்டா அந்த அவங்கள வந்து பொலிட்டிக்கல் பிரஷருக்கு, அதாவது போராட்ட உணர்வு மக்கள்கிட்ட வந்து கடுமையாக அரசு அம்பலமானதுனால கவர்மெண்ட் பணிஞ்சது. இல்லவே இல்ல. இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாசமே இந்த என்டிஏ வந்து சரி படுத்தணும்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. நீங்க இப்ப ரிசல்ட் வந்தது தேர்தல், நீங்களே சொன்னீங்க முதல்ல எடுத்த உடனே தேர்தல் ரிசல்ட் வந்து நமக்கு சாதகமா வந்ததுன்னா நீட்டை முதல்ல இங்கே இருந்து எடுக்கிறதுக்கு தான் வழி பார்ப்போம்னு திமுக அரசும் சொல்லியிருக்காங்க சொன்னாங்க. இப்ப ரிசல்ட் வந்தது எப்பங்க? ஏப்ரல் மாசம்லாம் ரிசல்ட் வந்தா பிப்ரவரி மாசமே கவர்மெண்ட் வந்து இதே மாதிரி அதுல ஒரு சில முறைகேடுகள் இருக்குன்னு கேள்விப்படுறோம். ஒண்ணும் பண்ணலையாங்க. என்ன பண்ணாங்க? என்டிஏவோட சேர்மனை மாத்தினாங்களா, அதோட செக்ரட்டரி ஜெனரலை மாத்தினாங்களா? நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி பீகார்ல 16 பேர் அரெஸ்ட் ஆனாங்க. அதை ஒப்புக்கொண்டாங்களா? ரீ எக்ஸாம் நடத்துனாங்களா? இந்த லீக் ஆறுதுன்ற விஷயம் இங்க மட்டும் இல்ல. அவர் சொன்னார் தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி வந்து ரொம்ப முறையா நடக்கிறதுன்னு. நான் உங்களுக்கு சொல்றேன், 2013-15 வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மகாராஷ்டிரால நடந்து இதே மாதிரி முறைகேடு இருந்ததுன்னு சொல்லி அதை ஒரு வாரம் தள்ளி வச்சாங்க. தள்ளி இங்க கூட இப்ப இருங்க கொஞ்சம் இருங்க. நீங்க ஏன் எல்லாத்தையும் அரசியலோட சம்பந்தப்படுத்துறீங்கன்னு தெரியல. உங்களுக்கு உண்மையான இல்ல உங்களுக்கு உண்மையான அக்கறை இருந்ததுன்னா இந்த பொதுவான நீட் வேணும்ன்றீங்க. அதானே கண்டிப்பா தகுதி தேர்வுன்றது எந்த இடத்துலயும் வேணும். மனித உயிர்களோட விளையாடக்கூடிய துறையில நீங்க இஷ்டத்துக்கு யாரையோ கூட்டிட்டு வந்து நிறுத்த முடியாது. இஷ்டத்துக்கு யாரையோ கூட்டி வந்து நிறுத்துற ஒரு சிஸ்டம் இதுக்கு முன்னாடி இருந்ததா அப்படின்னு இப்ப நீட் வந்த பிறகு ரொம்ப ரொம்ப மெரிட்டோரியஸ் தான் வர்றாங்க, உயிரை பாதுகாக்கிறவங்க தான் வர்றாங்க. அவங்க கவர்மெண்ட் இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல முதல்ல நீங்க தான் எதிர்த்துட்டு நீங்க ஒரு சர்வே சொல்லுது. நிச்சயமா கிடையாது. இப்போ நீங்க வந்து தகுதி தேர்வுனா இப்போ நீங்க எந்த ஒரு கம்யூனிட்டி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க கம்யூனிட்டி கட் ஆஃப் வந்து ஒரு 620ன்னு வச்சுக்கோங்க. நீங்க 619 மார்க் வாங்கி கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் போனோம்னா நீங்கள் பணம் இருந்தால் தான் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும். நான் 4.5 லட்சமோ இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13.5 லட்சமோ கொடுத்து போக முடியும். பணம் இல்லைன்னா நான் சீட்டை விட்டு கொடுக்கணும். அப்போ மெரிட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுது. இப்போ மெரிட்னு பேசி நான் மதிப்பெண் வாங்கின மாணவர் பணம் இல்லைன்னா நீ சீட்டை விட்டு கொடு அப்படிங்கிறது வந்து அது எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. அப்போ மெரிட் வந்து இங்கே 100% வந்து காம்ப்ரமைஸ் ஆகுது. அப்போ மெரிட் தகுதி தேர்வு நீட் வந்த பிறகு மெடிக்கல் காலேஜில் சேரக்கூடியவங்க வந்து ரொம்ப ரொம்ப மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட் தான் சேர்ந்துருக்காங்க. நிச்சயமா கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா நெகட்டிவ் மார்க்ஸ் வாங்கினவங்க என் பையன் நீட் பிஜிக்கு ஏன் 0% கொண்டு வரணும்? எல்லாருக்கும் அத வந்து திருப்பி நீங்க சொல்றது அர்த்தம் இல்லாத வாதம் சார். என்ன அர்த்தம் இருக்கு? நீங்க சொல்றது என்ன அர்த்தம் சொல்லுங்க. 0% சொன்னது இதுக்கு இல்ல. ஏற்கனவே நீங்க நீட் எழுதி ஃபர்ஸ்ட் இந்த அண்டர் கிராஜுவேஷன் இது MBBS 0% எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது மெரிட்டா இல்லையா நான் சொல்றேன். 0% நான் சொல்றது என்னங்க? மக்கள் ஒத்துக்கிட்டாங்க. இல்ல மேடம் 0% ஒத்துக்கிட்டதோட அடையாளம் தான். இல்லங்க 0% என்ன சொல்லுங்க. நீங்க முதல்ல வந்து ஏற்கனவே நீட் தேர்வு எழுதி MBBS படிச்சு முடிச்சிருக்கீங்க. முடிச்சிட்டு திருப்பி இதுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் போறீங்க. MBBS போட்டா தான் PG போக முடியும். PG போக முடியும். இருங்க ஒரு நிமிஷம். அந்த MBBS சும்மா முடிக்க முடியாது இல்லீங்களா? இந்த மாதிரியான சில்லி கேள்வி எல்லாம் கேட்டாலே PG போணும்னா அப்புறம் MBBS படிக்காமயா PG போக முடியும்? நீட் படிச்சா தான் MBBS. இருங்க அது 0% னா பரீட்சை எழுதுன எல்லாரும் பாஸ்னு அர்த்தம். அது கிடையாதுங்க. அந்த 0% னு எதுக்கு கொடுத்தாங்க அப்படினு கேட்டிங்கனா போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்ச அப்புறமா மெடிக்கல்ல முடிச்ச அப்புறமா மெடிக்கல்ல சில துறைகள் இருக்கு. லைக் அந்த இது அனஸ்தீசியா இதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. அனஸ்தீசியா தான் மேடம் அதிகபட்ச டிமாண்ட். இருங்க உங்களுக்கு தெரியல. சில கோர்ஸ்களுக்கு கூகுள் பண்ணி பாருங்க. அனஸ்தீசியா தான் ஹையஸ்ட் டிமாண்டட் கோர்ஸ். திரு நெடுஞ்செழியன் மெரிட் பத்தி பேசிட்டு இருந்தோம். நீங்க பாருங்க, நீங்க படிங்க. நீங்க என்னங்க பொதுவெளியில எல்லாரும் ஆன்லைன்ல இருக்காங்க, நீங்க என்ன அடிச்சு விடுறீங்க? நீங்க பாட்டுக்கு 0 மார்க் எடுத்தா எல்லாரும் நீங்க பிஜி போலாங்கறத உங்க லட்சணமே. நீங்க ஒரு டிபார்ட்மென்ட்க்கு மட்டும் நாங்க 0% கொடுக்கிறோம். வேற இப்ப அனஸ்தீசியா சில டிபார்ட்மென்ட் எடுக்காம இருக்கு. சரி, ஒரு லார்ஜர் இஷ்யூ பேசுவோம். லார்ஜர் இஷ்யூ பேசுவோம். நீட்டுக்கு எதிரான ஆர்குமென்ட் நம்ம நிறைய பேசி இருக்கோம். நிறைய அப்படியே இருங்கம்மா. நிறைய பேசி இருக்கோம். படிச்சிட்டு வந்தோம். இந்தியா முழுக்க லா தான படிச்சீங்க. இந்தியா முழுக்க இன்னைக்கு எதிர்ப்பு தைரியம் எங்களுக்கு இல்லம்மா. நீட் 4 வருஷத்துல என்னென்னலாம் இல்லை நீட்டில் எல்லா முறைகளும் வந்திருக்கு. அது டாக்டர் மால்கம் ஆதிசேஷா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இந்தியா முழுவதும் ஒரு யூனிஃபார்ம் லா அண்ட் ஆர்டர் கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கொண்டு வாங்க. ஏன்னா கல்விங்கிறத வந்து இப்போ நம்மலாம் வளர்ந்த மாநிலங்கள்லேருந்து நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு அதை வந்து நீங்கள் ஆல் இண்டியாவில் கொண்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனால்
வளர்ச்சியற்ற மாநிலங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களோட சேர்த்து நம்ம குழந்தைங்களை வந்து நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா அந்த மாணவர்கள் எல்லாம் எல்லா கோல்மாலும் பண்ணி உள்ளே வர்றாங்க அப்படின்னா பொது வழியில் இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அத்தாரிட்டி அவங்களுக்கு இந்த தேர்வை ஒழுங்காக பண்ண எனக்கு தெரியலை அப்படின்னா அதை தார்மீகமாக பொறுப்பேற்று அவங்க வந்து இந்த நீட்டை வந்து அவங்க கேன்சல் பண்ணணும், என்டிஏவையும் அபாலிஷ் பண்ணணும். ஏன்னா இந்தியா ரொம்ப சீரியஸான ஒரு என்டிஏவை அபாலிஷ் பண்ணணும்னா என்டிஏ வந்து ஒரு கவர்மெண்ட் ரொம்ப லட்சக்கணக்கானவங்க நம்பி எழுதுகிற ஒரு பரீட்சையை நடத்துகிற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அது கவர்மெண்ட் ஏஜென்சியே இல்லை, ஏதோ ஒரு சொசைட்டின்றாங்களே. ஆமாம், இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்டிஏ வந்து ஏன் அபாலிஷ் பண்ண சொன்னால் இந்தியாவை பற்றிய மேடம் சொன்னாங்க மருத்துவம் வந்து தன்னலமற்ற சேவை, இந்திய மருத்துவர்கள் வந்து வெளிநாடுகளில் நல்லா புகழோங்கி இருக்காங்கன்னா பிளாப் எழுதி யூஎஸ்எம் எழுதி போகிறாங்கன்னா இப்போ இந்த மாதிரி முறைகேடுகள் நடக்கும்போது நம்ம வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த மாணவர் மெரிட்டில் தான் வந்தாரா, காப்பி அடிச்சு வந்தாரா, இந்த மாதிரி குறுக்கு வழியில் வந்தாரான்னு தோணுச்சுன்னா அந்த தேர்வோட நம்பகத்தன்மை நம்மளை வெளிநாடுகளில் வெகுவாக பாதிக்குது. இது யாரை பாதிக்குது? அரசியலுக்கு அப்பாற்பட்டு மாணவர்களை பாதிக்குது. இதை வந்து இந்த விஷயத்தை வந்து புரிந்து கொண்டு நீங்கள் இதை திருப்பி நான் அதை தான் வச்சுப்பேன் அப்படின்னா இது வந்து இப்போ நீங்கள் டிஎன்பிசியை வந்து நீங்கள் நீட்டோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு வேலைக்கு போவது, இது வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் லெவலுக்கு போகும்போது அப்போ நீங்கள் வந்து இந்த தேர்வை வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த தேர்வு, இந்த தேர்வை என்னால் சரியாக கண்டக்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்தந்த மாநிலங்களில் அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்களோ அது பெஸ்ட் ப்ராக்டிஸை வந்து கொடுத்துறது பெட்டர். ஏன்னா நான் வந்து நுழைவுத் தேர்வு ரத்து கமிட்டிக்கு டாக்டர் ஆனந்த கிருஷ்ணன் சார் அவங்க கலைஞர் அவர்கள் தலைமையில் வந்து பண்ண கமிட்டியோட ஃபைண்டிங்ஸ் என்னென்னா அந்த ஒரு அடிஷ்னல் எக்ஸாமினேஷன் வந்து எந்த ஒரு வேல்யூ அடிஷனையும் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து ப்ரூவ் பண்ணலை. அதனால் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஒன்லி +2 மார்க் வெளியில் போகலாம். ஆனால் ஒன்ஸ் இன் 4 இயர்ஸ் வந்து கண்டினியூஸாக நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் ரிஃபார்ம்ஸை வந்து நீங்கள் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கலாக டேட்டாவை அனலைஸ் பண்ணுங்கிறது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன். பட் அதை எந்த சக்ஸஸிவ் கவர்மெண்ட்டும் பண்ணல. இல்லை சார், இந்த எலெக்ஷனில் இந்த சீசனுக்கு பிறகு என்டிஏவுக்கு எதிரான போராட்டம் வட இந்தியாவில் ஒரு ஏராளமான மாணவர்கள் பண்ணுறாங்க. அங்கே அரசியல் கட்சி யாரும் அதை ஸ்பியர் பண்ணல. ஏன் அந்த எதிர்ப்பு வருது? இல்லை என்டிஏ இது மட்டும் இல்லை, நீட் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் சியூடின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அதில் வந்து 27 கியூட் எக்ஸாமில் 27 பேப்பர் நீங்கள் சப்ஜெக்ட் பேப்பர் எடுக்கணும். போன வருஷம் 10 பேப்பர் வச்சுருந்தாங்க, இந்த வருஷம் 6 பேப்பர் ஆக்கிட்டாங்க. அந்த 6 பேப்பரில் இப்போ நீங்கள் ஒரு பேப்பர் வந்து ஜியாலஜியும் ஜியாகிரஃபியும் ஒன்றா வச்சுருக்காங்க. அப்போ என்டிஏல உண்மையிலேயே எஜுகேஷன் தெரிஞ்சவங்க தான் அந்த கமிட்டியில் இருந்தாங்கன்னா ஜியாலஜியும் ஜியாகிரஃபியும் ஒரே சப்ஜெக்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறவங்கள நம்ம இந்த கமிட்டியில் வச்சோம்னா அப்போ என்டிஏ எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு தெரியுது. சார், ஒரு கிரைசிஸ் வர்றப்ப அதை கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுச்சு? இன்றைக்கி வந்து 2-3 இஷ்யூ. ஒன்று, இந்தியா முழுக்க ஒரு எக்ஸாம் வேணுமா வேணாமான்றது ஒரு கொஷின். ஒரு தமிழ்நாடு மாதிரியானவங்க சொல்கிறது என்ட்ரன்ஸே வேணான்றது. அந்தந்த மாநிலமே தேவைப்பட்டால் நடத்திக்கிட்டோம் அப்படின்றது காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் எடுத்திருக்கிற ஒரு ஸ்டாண்ட். நீட்டில் இதுவரையும் பிரைம் மினிஸ்டர் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு, மற்றவங்களாம் பேசுகிறாங்க. இல்லை, ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் தான் சொன்னார், நான் நீட்டில் ஒரு பையனை கூட நான் மெரிட்டை காம்ப்ரமைஸ் பண்ண விட மாட்டேன் 2019 உறுதிமொழி கொடுத்தேன் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் சொன்னாங்க. பட் இன்றைக்கி அந்த பிரைம் மினிஸ்டர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த மாணவர்களை பற்றி நம்ம வந்து நலன் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா மாணவர்கள் நலன் நீங்கள் வந்து பார்க்கணும். எதிர்காலத்தில் இந்த அரசியல் கட்சிகள் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த மாணவர்கள்ங்கிறவங்களோட எதிர்காலம் வந்து ஒரு கேள்விக்குறியாகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு காப்பிங் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் இருந்ததுன்னா இது வந்து credibility ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், credibility ஆஃப் த நேஷன் அண்ட் credibility ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், இது 3ஐயும் அஃபெக்ட் பண்ணுது. இது 3ஐயும் அஃபெக்ட் பண்ணுற இடத்துல இது வந்து குவாலிட்டி வந்து போச்சு அப்படின்னா நம்ம மாணவர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவார்கள். அதனால் இந்த எக்ஸாமினேஷன் இப்போ நீங்கள் என்டிஏ வந்து ஒரு பாடி, இப்போ நீங்கள் வந்து 55 போர்டு இருக்குது, நான் வந்து ஒரு 35 கொஸ்டின் நான் கம்பல்சரி கொடுக்குறேன், 15 கொஸ்டினில் 10 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணால் போதுன்னா அந்த 5 கொஸ்டின் நீங்கள் சாய்ஸில் விடுங்கன்னா இது எதெல்லாம் டெலிட்டட் போர்ஷன் இன்றைக்கி வரைக்கும் எல்லா போர்டையும் கூட்டி வச்சு உட்கார வச்சு இதெல்லாம் டெலிட்டட் போர்ஷன் ஒரு மீட்டிங் கூட கண்டக்ட் பண்ணல. அவங்க ஆஃபீஸும் வந்து உங்களுக்கு டெல்லியிலேருந்து அவுட் சைடில் இருக்குது, எதுவுமே வந்து ஒரு பொது வெளியில் என்ன தகவல் தரணும். ஏன்னா 2013 நீட்டை வந்து சிபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணும்போது இந்த பையன் எந்த ஸ்டேட்டு, எவ்வளோ ரேங்க், ஆல் இண்டியா ரேங்க் என்ன, அவனோட ஓபிசி ரேங்க் என்ன, தமிழ்நாட்டில் அவனோட ரேங்க் என்ன, தமிழ்நாட்டில் பிசி ரேங்க் என்ன அப்படின்னு அன்றைக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா இது ஜேஇயில் வந்து அதே என்டிஏ தான் கண்டக்ட் பண்ணுதுன்னா உங்களுக்கு ஜேஇயில் கிளியராக கொடுக்குறாங்க, ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்க. ஏன் நீட்டுக்கு மட்டும் மறைக்கிறாங்க அப்படின்னா பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்ன தகவல்கள் போய் சேரணுமோ அந்த தகவல்கள் வந்து பொதுவெளியில் வந்து மறைக்கப்படுகிறது. என்டிஏ தரதில்லை. இது தராதனால பெற்றோர்கள் மாணவர்களுக்கு வந்து இது என்னன்னே தெரியாது. இது வந்து அவங்களால வந்து இப்போ நீங்கள் இந்த கட் ஆஃப்க்கு இது கிடைக்குமா அப்படிங்கிறத ஒரு தனியாக இது பண்ண வேண்டியது, இதெல்லாம் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மைங்கிறது வந்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தர வேண்டிய தகவல்கள் எதுவுமே கிடைக்காம ஆனால் எக்ஸாமில் வந்து பின்னாடி காப்பி அடிக்க டாக்டர் ஆனந்த் ராயின்னு சொல்லி வியாபம் கேஸை வந்து அனலைஸ் பண்ணார். நீட் பிஜியில் 2018 எப்படி காப்பி அடிக்க வர்றாங்கன்னு சொல்லி அவர் அழகாக வந்து அது பண்ணார். பட் அதை எதுவும் தெரியல. அதேமாதிரி மிஸ்டர் கேத்தன் தேசாய்ங்கிற ஒரு வீட்டில் இருந்து நம்ம நிறைய பணம்லாம் எடுத்தோம். அவர் தான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து மெடிக்கல் கவுன்சிலுக்கு வந்து பின்னாடி வந்து என்எம்சி அபாலிஷ் பண்ணி அதுக்கு ஃபுல்லாக அட்வைசர் மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்னென்னா யாரெல்லாம் வந்து இது வந்து பணமாக்கப்பட்டு அண்ட் மருத்துவங்கிறது வந்து அந்த தன்னலமற்ற சேவை போய் ஒன்லி மருத்துவங்கிறது பணம் உள்ளவங்களுக்காக மட்டும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்ததுனால
மெரிட் வந்து கம்ப்ளீட்டாக காம்ப்ரமைஸ் ஆகுது. சார் இது வரும்போது 3 விஷயம் சொன்னாங்க. மாணவர்களுடைய சுமை குறையும்னாங்க, தரமான மருத்துவ கல்வியில் குவாலிட்டியை என்ஷூர் பண்ணுனாங்க, 3வது இந்த மாணவர் நலன், இது இந்த தனியார் கல்லூரிகளுடைய கட்டண கொள்ளையை குறைக்கும்னாங்க. இந்த 3 நடந்திருக்கா? நிச்சயமாக நடக்கல. இப்போ நீங்கள் உதாரணமாக வந்து நீட் கொண்டு வரும்போது என்ன வந்து நீங்கள் சொன்ன பாயிண்டில் வந்து இன்னொன்று வந்து இதை தாண்டி ஒரு பாயிண்ட் இருக்குது. இன்டெகிரேட்டட் கோச்சிங் எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டரே இருக்குது. அப்போ எல்லா பள்ளிகளும் இந்த கோச்சிங்கை வந்து பண்ணுறாங்கன்னா 9th பண்றாங்க. பள்ளிகளோட பர்பஸ் என்ன அப்படின்னா, அது நீட்டுக்கும் ஐஐடிக்காக பள்ளிகள் கிடையாது. இதை தாண்டி எத்தனையோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எத்தனையோ துறைகளில் ஆட்கள் தேவைப்படுறாங்க. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து நீட்டை மட்டும் 20 லட்சம் பேர் எழுதுங்க, அண்ட் இது மட்டும் எழுதுங்க, ஐஐடி மட்டும் ஒரு 20 லட்சம் பேர் எழுதுங்கன்னா மீதி துறைகளில் வந்து ஆட்கள் தேவையில்லை. இப்போ சட்டம் தேவை, டிசைன் தேவை, ஃபேஷன் தேவை, எல்லாத்துக்கும் தேவை. அப்போ நீங்கள் பள்ளிகளை வந்து வேறு மாதிரி நீங்கள் ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான் இந்த எக்ஸாம் வந்து பண்ணுது. அப்படின்னா இதில் எலிஜிபிலிட்டியும் பாருங்கள். நீங்கள் 50% இருந்தால் போதுமா அப்படின்னா, நாங்கள்லாம் படிக்கும்போது 90% மேலே இல்லைன்னா அவன் நீட்டுக்கோ இன்ஜினியரிங்கோ மெடிசனுக்கோ இன்ஜினியரிங்கோ விட்டு கொடுத்துட்டு வந்துடுவான். இன்றைக்கி நீங்கள் தகுதியை வந்து, ஏன்னா ஐஐடி வந்து மொத்தம் 17,000 சீட் இருக்குது, 17,700 சீட் இருக்குன்னா ஒரு அட்லீஸ்ட் 3 மடங்கு தான் ரேங்க் தராங்க. இங்கே மட்டும் நீங்கள் 1 லட்சம் சீட் இருக்குன்னா நீங்கள் 13 லட்சத்துக்கு ரேங்க் தரீங்க. இந்த ரேங்க் ஏன் இவ்வளோ கீழே கொண்டு வரீங்கன்னா தரத்தை நீங்கள் குறைச்சிட்டே போகிறீங்க. அப்போ தரம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த கேள்வி. யார் காசு இருக்கோ அவங்க சேர்ந்துக்கலாம். பணம் இருக்கிறவங்க. இது வந்து நீட்டோட பர்பஸ் ஹஸ் பீன் டிஃபீட்டட் அப்படின்றது ஒரு கோணம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரைசிஸ் அது இந்த எக்ஸாமை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்க, எக்ஸாமை நேர்மையாக நடத்துங்க அப்படின்னு சொல்றது ஒரு கோரிக்கை. இந்த எக்ஸாமே வேண்டாம், இது வந்து ஏழைகளுக்கு கோச்சிங் சென்டருக்கு காசு கொடுக்க முடியாதவங்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிற ஆர்குமெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? இல்லை நிச்சயமாக இது நீங்கள் பணம் வந்து இல்லைன்னா இந்த எக்ஸாமினேஷனுக்குள்ளே நீங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா சீட்டில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா தாண்டி, அதாவது நான் என்ன சொல்கிறேன், மாநிலத்துக்குள்ளே 85% சீட்ஸ் அந்த மாநிலங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா முதல்ல எப்படி ஏஏபிஎம்டி நடத்துனீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் நீங்கள் நடத்தி என்ன வேணாலும் பண்ணீங்க. அந்த 15% எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த 85% நம்ம தமிழ்நாடு 15% கூட ஆல் இண்டியா கோட்டா அன்றைக்கு ஒரு மாநிலத்தில் மெடிக்கல் காலேஜஸ் நிறையா இருக்கும், இன்னொரு மாநிலத்தில் இருக்காது, வடகிழக்கில் இருக்காது. அதனால அந்த ஆல் இண்டியா கோட்டான்ற ஒன்று தேவை இருந்தது. இப்போ எல்லா மாநிலங்கள்லையும் மெடிக்கல் காலேஜஸ் வந்திருக்கு, வடகிழக்கில் கூட எய்ம்ஸ் எல்லாம் கூட போய் தொடங்கி இருக்கிறாங்க. இப்போ ஆல் இண்டியா கோட்டாக்கு என்ன தேவை? இந்த எய்ம்ஸில் வந்து மதுரை எய்ம்ஸ் மாதிரி தான் இருக்குது. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்து யூபியில் படிக்கிறாங்க. பேஷண்ட் கீழே படுத்திருப்பாரு, டாக்டர் வந்து ஸ்குவாட் பண்ணி தான் பேஷண்ட்டை பார்க்க முடியும். இதுதான் வந்து தரம். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து எந்த கல்விக்காக உதவித்தொகை அப்படிங்கிறது வந்து சுத்தமாக அலோகேட் பண்ணல. எல்லாமே மதுரை எய்ம்ஸ் மாதிரி தான் இருக்குது. இந்த புது எய்ம்ஸ்லாம் அதில் ஒரு சில எய்ம்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் பில்டிங்கோட இருக்குது. மதுரை எய்ம்ஸ் மாதிரினா அது எப்படி? அது மதுரை எய்ம்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும். அகைன் திருப்பியும் அந்த பொய் ஒரு சொல்றதுனா பொய்யெல்லாம் சொல்லுங்க. நீங்க கூட அதுக்கு உண்டான இடம் பில்டிங் கட்டி எல்லாம் ரெடியா இருக்கு. மாநில அரசு கொடுக்கணும். நீங்க அந்த இடம் அலோகேஷன் இது கொடுக்கல, திருப்பி இன்னொரு பிரச்சனையே தேவையில்லாம நீட்ல மதுரை காலேஜை பத்தி எடுத்து போக வேணாம். நீங்க விவாதத்தை விட்டு வெளியே போனோம்னா இதெல்லாம் பேசுங்க. ஏங்க நான் இப்ப நீங்க இல்ல நீங்க போற போக்குல ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க, மதுரைக்கு லேண்ட் கொடுக்கலன்னு. அரசுடைய பிரதிநிதி மேடம் உங்களுக்கு ஓட்டு வாங்க, அது யூஸ்ஃபுல்லா இருந்தது. மிஸ்ஸஸ் ஆனந்தி, நான் வந்து தமிழக அரசினுடைய பிரதிநிதியா அந்த கட்சியினுடைய பிரதிநிதியை தான் பேசுறேன். ஒரு நிமிஷம் என்னுடைய கேள்வி, நீங்க வந்து நிலம் கொடுக்கலன்றீங்க, ஏதாவது ஆதாரம் இருக்கா? நீங்க வெறும் கட்சியுடைய பிரதிநிதியா பேசுறீங்க, நான் மக்களுடைய ஒரு சாமானிய கீழ்த்தட்டு மக்கள் மிடில் கிளாஸ் மக்களுடைய பிரதிநிதியா பேசுறேன் சார். எது பெருசுன்னு பாருங்க. அப்ப கட்சி பெருசா, கட்சியுடைய கொள்கை தான் முக்கியம். காமிச்சு ஓட்டு வாங்க. நீங்க ப்ரூவ் பண்ண முடியுமா மெடிக்கல் மதுரை தமிழ்நாடு அரசு கொடுக்கலங்கிறதுக்கு ஏதாவது துளி ஆதாரம் இருக்கா? இத பாருங்க, அது எவ்வளவு தடவை சொல்லியாச்சு. நீங்க திருப்பி விவாதத்துக்கு புறம்பா இந்த ஆதாரம் எங்க? நீங்க பேசுறதெல்லாம் உண்மையாயிருமா? இல்லங்க, ஆதாரம் எங்க? நிலமே இல்லாததுக்கு எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சேர்ந்து 2019 அடிக்கல் நாட்டினாரு? நிலமே கொடுக்கல அப்படின்ற ஒன்றுக்கு மதுரையில ஆல்ரெடி அலோகேட் பண்ணி ஸ்டூடண்ட்ஸ் வந்து ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்கு. மதுரை எய்ம்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்தாங்கல்ல, இப்போ 2வது பேட்ச், இப்போ 3வது பேட்ச், 4வது பேட்ச் வரப்போகுது. மதுரை எய்ம்ஸ்ன்ற ஒரு கட்டடத்துக்குள்ளேயே பார்க்காம, ஒரு நோயாளியை கூட மதுரை எய்ம்ஸ்ல சந்திக்காம எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வருவாங்க. ராமநாதபுரத்தில் பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு மாற்றிருக்கிறாங்க. அதுதான் மதுரை எய்ம்ஸு. செல்வம் சார், நியாயமான ஒரு கோரிக்கை அப்படின்னு பலரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துக்கு நீட்டு வந்திருக்கு. முன்னாடி திமுக, அதிமுக, தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் பேசினதை இந்தியா முழுக்க நீட்டை பாராளுமன்றத்தை ஒத்தி வைத்து விவாதிக்கணும் அப்படின்ற கட்டத்துக்கு போயிருக்கு. தமிழ்நாடு சொல்கிறத ஒரு 5 வருஷம் கழித்து இந்தியாவில் மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறதா? இன்றைக்கி திரு விஜய் கூட அதற்கு ஏழைகளுக்கு எதிரானது, கிராமப்புற மாணவர்கள் முதல் தலைமுறைக்கு எதிரானதுன்ற ஒரு கருத்துக்கு வந்திருக்கிறாரு. முன்னாடி சூர்யா சொல்லிட்டு இருந்த கருத்துக்கு இப்போ திரு விஜய் வந்திருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
சன் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, அதன் நெறியாளருக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு முதல் வணக்கம். நான் நண்பர் தமிழன் பிரசன்னா மாநில அரசினுடைய பிரதிநிதி, அதனால் கொஞ்சம் என்னுடைய உரைகளுக்கு குறுக்கீடு பண்ண மாட்டார்னு நான் மிகுந்த நம்பிக்கையோடு பேசுகிறேன். அதனால் நீட்டு தேர்வுங்கிறதுன்னா நான் அதில் நடந்திருக்கிற தவறுகளை நியாயப்படுத்தலை. மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்திலும் அதை நியாயப்படுத்தலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மே மாதம் 5ஆம் தேதி ஏறக்குறைய ஒரு 24 லட்சம் பேர் நீட் எழுதுகிறாங்க. தேர்தல் நேரம், தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் சூடு பிடித்திருந்த நேரத்தில், அதுக்கு பிறகு ஜூன் மாதம் 4ஆம் தேதி நினைக்க அதில் ரிசல்ட் வருது. அதில் தவறுகள் பீகாரில் இருந்து, ராஜஸ்தானில் இருந்து சில தவறுகள் நடந்ததாக அது வெளியே வருது. ஒரே தேர்வு மையத்தில் ஒரு 61 பேருக்கு மேலே 100% மதிப்பெண் பெற்றதாக, அதில் குளறுபடி நடந்திருப்பதாக செய்தி வருது. ஜூன் மாதம் 4ஆம் தேதி தான் தேர்தல் முடிவுகள் வருது. அதை ஒட்டி இந்த தேர்தல் குளறுபடிகள், நீட்டு தேர்வினுடைய குளறுபடிகள் தெரிய வந்த உடனே ஜூன் மாதம் 9ஆம் தேதி நினைக்கிறேன், மத்திய அரசாங்கம் அமைச்சரவை பதவியேற்கிறது. பிரதமர் பதவியேற்கிறார், அமைச்சர்கள் பதவியேற்கிறார்கள். உடனே தர்மேந்திர பிரதான், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முதல்ல நீங்க சொன்ன மாதிரி அதை விசாரிக்கிறதுக்கு ஆரம்பிக்காரு. மறுபடியும் அந்த நீட்டு முறைகேடு ரிசல்ட் வந்த அன்னைக்கு தான் வேணும்னே விட்டாங்க நீட் ரிசல்ட்டை. இவ்வளவு பேருக்கு எப்படி சென்டம் கிடைக்கும்? நெகட்டிவ் மார்க்ஸ் போட்ட பிறகு போனஸ் மார்க் ஒன்னு போட்டதா சொன்னாங்க. பிரதான் மறுத்தார். முதல்ல மறுத்தாரு. என்டிஏவே மறுத்துக்கிட்டு இருந்தது. டெல்லியில போராட்டம் அதிகரிச்ச பிறகு இதாச்சு. ஸ்ட்ரைட்டா உங்களை கேட்கறது, இந்த வரலாறுகளுக்கெல்லாம் விடவும் நீட்டு வேணாம்னு ஒரு மாநிலம் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுங்க, யாருக்கு தேவையோ வச்சுக்கங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை ஏன் பிஜேபி ஏற்றுக்கொள்ள மறுக்குது? தமிழ்நாட்டில் இத்தனை கட்சிகள் சொல்றாங்க, புதுசா கட்சி தொடங்கினவங்க கூட நீட் வேண்டாமையா, அதனால மக்களுக்கு கேடுன்னு சொல்றாங்க. ஆனா பிடிவாதமா பிஜேபி அதை வேணும்னு சொல்றது எதனால? ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, பிடிவாதமாக வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. அதை இன்னொன்று விஷயம் கேட்டீங்கன்னா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட சேர்மன் மிஸ்டர் சுபோத்குமார் அவர் இப்போ கட்டாய காத்திருப்போர் பட்டியலில் இருந்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார். அதுக்கு பிறகு பிரதீப் சிங் கரோனாங்கிறவரை அவரை டெம்பரவரி இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. இதை நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து, அதே நேரத்தில் இதில் இந்த குளறுபடிகளுக்கெல்லாம் காரணம் இன்னைக்கு மரியாதைக்குரிய திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் கூட சொல்லும்போது கூட, இந்த கல்வி மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு போய் மத்திய பட்டியலுக்கு போச்சு. இப்ப கேள்வி நீட்டு வேணாம், அதனால மக்களுக்கு பாதிப்பு இருக்கு, அது மெரிட்ட கொண்டு வரலன்னு சொல்ற ஆர்குமெண்ட் ஏன் பிஜேபி கவர்மெண்ட் செவிமடுக்க தவறுது? எல்லாம் இன்னும் ஆட்சி அதிகாரம் 18வது நாடாளுமன்றம் அமைந்து ஒரு மாசம் கூட ஆகல. நீங்க தயவு செய்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு திரைப்பட நடிகர் திரு விஜய் அவர்கள் அவர் சொல்லிட்டாரு, உடனே அதை ஒரு பெரிய செய்தியாக்கி நாங்கள் கூட என்ன நினைக்கணும்னு கேட்டிங்கன்னா, அவர் மாணவர்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுல இருவேறு கருத்துக்கு யாருக்குமே இருவேறு கருத்து இல்லை. அதே நேரத்தில் இந்த நீட் குளறுபடிகள் எங்கே இருந்து வருதுன்னா, 2012ஆம் ஆண்டு திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் அமைச்சரவை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது தமிழ்நாட்டில் திமுக அமைச்சர் காந்தி செல்வன் அவர்கள் கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் போது போட்ட கையெழுத்து. நீங்க அதுக்கு பிறகு டாக்டர் கலைஞர் அவர்கள் அதுல நடந்திருக்கிற தவறுகளை உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்கினாரு. மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மாநில முதலமைச்சராக வந்த பிறகு குறிப்பிட்ட காலம் விலக்கு வாங்கினாங்க. அதனால என்ன கேட்டீங்க? எனக்கு ஒரு கேள்விண்ணே, சொல்லுங்க. நம்பிக்கை ஒரு கேள்விண்ணே, சொல்லுங்க. என் அண்ணங்கிறதுனால கேட்கிறேன். நீட்டு கட்டாயம்ங்கிற சட்டம் 2000 ஒரு நிமிஷம் கேள்வி உள்வாங்கிக்கண்ணே. 2016 ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இந்திய மருத்துவ கவுன்சில் ஆக்டில் 10Dங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு உள்ள சொருகினது பாஜகவா காங்கிரஸா?
10D பிரிவு தான் சொல்லுது இந்தியா இல்ல, முழுக்க நீட் நீட். சட்டம் அண்ணே முடிச்சறேன். நீங்க நான் கேள்வியை முதல்ல முழுசா கேளுங்க. உள்வாங்கிட்டு பதில் சொல்லுங்க. தமிழர் பிரசன்ன அண்ணே இல்ல, அண்ணே 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 ப்ளீஸ். இல்ல ஒரு நிமிஷம். இது நீட் ஒண்ணு கேளுங்க. தொடர்பாக நிறைய பொய்களை வந்து தொடர்ந்து சொன்ன பொய்யே சொல்லிட்டு இருக்காங்க. செல்வம் சார், நான் கேக்குறது வந்து 10D ஒரு இன்சர்ட் நிமிஷம் பண்ணது உங்க ஆட்சி, அதை ஆதரிச்சது அதிமுக. அதுக்கு பதில் சொல்லுங்க. காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வரப்பட்ட அந்த நீட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல அப்பவே முடிஞ்சிருச்சு. பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த நீட்டை கொண்டு வந்தது மோடி அரசு. அது பார்லிமெண்ட் ரெக்கார்ட்ல இருக்கு, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, தேர்தல் ஆணையர்கள் சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொன்னா அதை மாத்துறதுக்கு சட்டம் போடுது டெல்லி அரசாங்கம், மோடி அரசு. அதே போல மாநில அதிகாரம் யாருக்கு டெல்லிக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொன்னா அதை திருத்தி எழுதுறாங்க. தங்களுக்கு பிடிச்சதுக்கு சட்டத்தை திருத்தக்கூடிய மோடி அரசாங்கம் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சாலும் இதுல ஏன் அதை கன்சிடர் பண்ண மறுக்கிறாங்கன்னு கேட்கிறேன். மரியாதைக்குரிய குணசேகரன் சார் என்ன நினைக்காருன்னு கேட்டீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்திற்கும் மத்திய அரசுக்கும் மிகப்பெரிய மோதல் வரணும்னு நீங்க நினைக்கீங்களா? இந்த நீங்க வரல. உச்சநீதிமன்றம் சொன்னதெல்லாம் ஓவர் டர்ன் பண்ணிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் நியமனத்துல எலெக்ஷன் கமிஷனர் நியமனத்துல சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளல. மாநிலத்தில் டெல்லியில கவர்னருக்கு அதிகாரமா முதலமைச்சருக்கு அதிகாரமான்னு வர்றப்ப சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பை மோடி அரசு ஏற்றுக்கொள்ளல. அதை அமெண்ட் பண்ணாங்க. சபரிமலை தீர்ப்பு இன்னொரு கோணம். இதுல ஒரு நிமிஷம் குணசேகர் சார், அதாவது இப்பவும் உங்களுக்கு தெரியும், இந்த மேட்டர் இஸ் பெண்டிங் பிஃபோர் சுப்ரீம் கோர்ட், ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச், அதாவது சிஜே ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் பெஞ்சில் பெண்டிங் இருக்கு. 8ஆம் தேதி விசாரணை வருது. நீங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நல்லதே நடக்கும். நம்ம வந்து நீட் ரீ எக்ஸாம் நடத்தணுமா? இந்த குளறுபடி சார்ந்த எக்ஸாம் சார். அது தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பிச்ச சட்டத்துக்கு இதுவரையிலும் டெல்லியில ஒப்புதல் தரல, ஒன்றிய அரசு தர மறுக்கிறது. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. நான் திரு பிரியனுடைய கோணத்தை கேட்கிறேன். திரு பிரியன், உங்க கோணம் தொடர்ந்து பேசலாம். உடனே எனக்கு வந்து உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்லுவது அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கைகளை செவிமடுக்க மறுப்பது, இதுவே வந்து நியாயம். இது நியாயமான நீங்களே முடிவு. தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பிய கோரிக்கையை, தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பிய சட்டத்தை, அது ஏடிஎம்கே கவர்மெண்ட் அனுப்பிய சட்டத்தையும் ஏத்துக்கல, திமுக கவர்மெண்ட் அனுப்பிச்சதையும் ஏற்றுக்கொள்ளலன்னா அது சர்வாதிகாரம் இல்லையா? ஒரு மாநில சட்டமன்றம் உங்கள்ட்ட இருக்கு. அண்ணா இன்னொன்னு கேளுங்க, இந்த குளறுபடிகளுக்கு எல்லாமே காரணம் கடந்த கால அரசுகள் தான் காரணம், மாநில அரசுகள் தான் காரணம். இந்த குளறுபடிகள் எல்லாம் தீர்மானித்தது என்ன? ஏங்க தமிழ்நாட்டுல நீட் வேணாம்ன்றது ஒரு யுனானிமஸான ஒரு கருத்து. பிஜேபின்ற ஒரு சிறிய கட்சியினுடைய ஒரு பிரிவினரை தவிர தமிழ்நாட்டுல பெருவாரியான கல்வியாளர்கள், மாணவர்கள், கட்சிக்காரர்கள் எல்லோரும் ஒரே ஒரு செய்தி அண்ணா ஒன்னே ஒண்ணு மட்டும் தான். ஒண்ணு கேளுங்க, அதாவது வேற ஒண்ணு இல்லைண்ணா, டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒண்ணு சொல்றீங்க. நீங்க பிஎட் வந்து பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அந்த குவாலிஃபிகேஷன் அகாடமிக் தான் அவங்க படிச்சுட்டு வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு டெட்னு ஒண்ணு வேலைக்கு வைக்கிற போட்டி தேர்வுக்கும் கல்லூரியில சேர்ற ஒரு நுழைவுத் தேர்வு ஒண்ணாங்க. இது வேலை சிவில் சர்வீஸ். ஒரு நிமிஷம் இருமா அண்ணே, அதாவது சிவில் சர்வீஸ் வைக்கிற ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் ஒண்ணா சார். திரு பிரியன் 45 நிமிஷம் வெயிட் பண்றாரு. திரு பிரியன் போன என்ன இல்ல நீங்க தேர்தல் நடவடிக்கை இல்ல நானும் வெயிட் பண்ணிட்டு தான் சொல்றேன். நான் இன்னொன்னு கேளுங்க. செல்வம் சார் கொஞ்சம் இருங்க. அதாவது இன்னைக்கு விஜய் பேசினது வந்து தமிழ்நாட்டுடைய குரல்களை மட்டுமில்ல, இந்தியா முழுக்க நீட் வேண்டாம் என்ற சொல்லுக்கு மேலும் வலு சேர்க்கிற ஒரு குரலாக தான் நான் பார்க்குறேன். அதாவது ஒரு படிப்புக்கே வந்து தகுதி அப்படி வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு தவறான விஷயம். படித்து முடிச்சுட்டு வந்த பிறகு அவன் தகுதியுள்ள டாக்டராக இருக்காரா இல்லையான்றதான் முக்கியமே தவிர, அந்த படிப்பு படிக்கும்போதே ஒரு நுழையறதுக்கே தகுதி வேணுன்றது அடிப்படையிலே ஒரு நேர்மை இல்லாத ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அதுக்கு வந்து அடிப்படையாக வந்து ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன, அதில் என்ன மார்க் எடுத்திருக்காரு அதுதான் பார்க்கணுமே தவிர வேற ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, இந்த நீட்டில் வந்து தகுதியும் கிடையாது, திறமையும் கிடையாது. இது புது வகையான ஒரு வர்த்தகத்தை வந்து வளர்த்துருக்கு. ஆயிரக்கணக்கான கோடி கோச்சிங் சென்டரில் பொருளுது. ஆக்சுவலாக அதுதான் இங்கே நடந்திருக்கே தவிர வேற ஒன்றும் நடக்கலை. ஏதோ வந்து 7.5% கவர்மெண்ட் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஏழை மாணவர்கள் வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதே தவிர, பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பணக்கார மாணவர்களுக்கான ஒரு எக்ஸாமாக தான் அந்த நீட் விஷயங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
என்னுடைய சார், கவலை தப்பான அல்லது வேற என்னுடைய சொல்றீங்க. கவலை அல்லது அரசு பள்ளி சந்தேகம் மாணவர்கள் என்னவென்றால் கூட தேர்வு என்னுடைய பெற்றிருக்காங்க. கவலை நீங்க பேசாம இருங்க கொஞ்சம் மேடம் பேசாம இருங்க. என்னுடைய கவலை அல்லது சந்தேகம் என்னவென்றால் இந்த வருஷம் தேர்தல் இருந்தனால தான் இந்த ஊழல் வெளில வந்திருக்கு. ஆக்சுவலாக தேர்தல் நடக்காமல் இருந்திருந்தால் இந்த ஊழல்கள் வெளியே வந்திருக்காது, இந்த முறைகேடுகள் வெளியே வந்திருக்காது. என்னுடைய சந்தேகம் என்னவென்றால் 2018 NTA வந்ததுலேருந்தே இதில் ஊழல் நடக்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அது வந்து மூடி மறைக்கப்பட்டு விட்டது. இந்த வாட்டி தேர்தல் நடந்ததுனால இந்த கவர்மெண்ட்னால அதை மூடி மறைக்க முடியல, அதனால வெளியில வந்திருக்கு. ஆக்சுவலா அதுதான் அடிப்படையான விஷயம். இன்னொரு விஷயம், பத்திரிகையாளர் வந்து மூத்த பத்திரிகையாளர் வந்து போற போக்குல ஒட்டுமொத்தமா ஆதாரங்களே இல்லாம போற போக்குல வந்து குறை சொல்லாதீங்க. சொல்லுங்க, பேசாம இருங்க சார். நீங்க எல்லாம் எவ்வளவு ஒரு சீனியர். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கருத்து என்னவென்றால் இந்த NTA நடத்துற இந்த எக்ஸாம்ல ஆரம்பத்திலேருந்தே முறைகேடு நடந்திருக்கு. இதுக்கு வந்து ஆளுகின்ற அரசு அல்லது கட்சி வந்து இதற்கு வந்து உடன்பாடாக இருந்திருக்கலாம். ஏன் சொல்ல வரேன்னா இந்த NTAல நீங்கள் வச்சிருக்கிற CBI என்கொயரியில் அவங்க எடுத்த ஆக்ஷன் என்ன? கேள்வித்தாள் அவுட் ஆகுது, விளைத்தாளை மாத்துறீங்க, ஆள் மாறாட்டம் பண்ணுறீங்க. ஆனால் NTAல இருக்கிற யாருக்குமே வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாம CBI வந்து ஆக்ஷன் எடுக்குதா? CBI ஆக்ஷன் எடுக்குதா? NTA மேல என்ன ஆக்ஷன் எடுக்குது? ஒரு 15 நாள் ஆகல, சுப்ரீம் கோர்ட்ல மேட்டர் பெண்டிங்கா இருக்கு. பேசாம இருங்க சார், நான் நீட் முறைகேடு பத்தி பேசிட்டு இருக்கேன் சார். அமர்வுல பெண்டிங் இருக்கு. கொஞ்சம் பேசாம இருங்க சார். நீங்க பேசும்போது நான் குறுக்க வந்தேனா? கொஞ்சம் பேசாம இருங்க. நீங்க அப்படி இல்ல சார், கொஞ்சம் பேசாம இருங்க சார். போற போக்குல உங்க இஷ்டத்துக்கு பேசுங்க. கொஞ்சம் பேசாம இருங்க சார். பாத்துக்கிட்டே இருக்கணுமா? நார்த் இந்தியால இருக்கிற பசங்க எல்லாம் வந்து சுலபமா வந்து கேள்வித்தாள் அவுட் ஆனா இப்ப எக்ஸாம் சவுத் இந்தியால இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கடுமையான சோதனைக்கு அப்புறம் தான் எக்ஸாம்னா நல்லா படிச்சு வர பையன் என்ன நினைப்பான்? ஆக்சுவலா இன்னொரு விஷயம், இந்த NTAன்றது வந்து ஒரு சொசைட்டி போன்ற ஒரு அமைப்புன்னு சொல்றாங்க. 24 லட்சம் மாணவிகள் எழுதுகிற எக்ஸாமில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 1800 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க எக்ஸாம் ஃபீஸு. அது இப்போ பட்டியலிடத்துக்கு கொஞ்சம் குறையலாம். ஆவரேஜாக இந்த NTA வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து 500-600 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. ஒரு சொசைட்டி 500-600 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணும்போது அவர்களுக்கு எந்த விதமான ஒரு அரசாங்கத்தோட CAG ஆடிட் போன்ற எந்த விஷயங்களும் கிடையாது. ஒரு கோஆபரேட்டிவ் ரிஜிஸ்ட்ரார் தான் வந்து ஆடிட் பண்ணுறாரு. இது எந்த அளவுக்கு அவங்க யாருக்குமே ஆன்சரபிள் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு ஆன்சரபிள் கிடையாது. இத்தனை நேரம் CBI வந்து NTAல இருக்கிற பல பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஏன் அரெஸ்ட் பண்ணலாம் தள்ளி போட்டு இருக்காங்க? குஜராத்தில் போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஜார்க்கண்டில் போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணதில் எல்லாரும் இருக்கு. NTAல யாரை அரெஸ்ட் பண்ணுறீங்க? NTAல எத்தனை பேர் இருக்காங்க? பேப்பர் லீக் ஆனதுக்கு NTAல யார் காரணம்? அந்த NTA ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஏன் கையை வைக்க மாட்டேங்கிறீங்க? என்ன காரணம்? அந்த ஏஜென்சி யாருக்குமே பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கே, அதுக்கு யார் காரணம் ஆக்சுவலாக? ஸோ அதனால் இந்த விஷயங்கள் NTAல இந்த முறைகேடுகள் மட்டுமல்ல, இந்த முறைகேடுகளை ஒரு காரணமாக வச்சு இந்த நீட்டு தேவையில்லைன்ற ஒரு விஜய் இன்னைக்கு சொல்கிறார். ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா, அவர் சொன்ன வேறு பல விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணுன்ற ஒரு விஷயங்கள், அதே மாதிரி ஒரே பாடத்திட்டம் இருக்கக்கூடாது, மாநில உணர்வுகளுக்கு ஏற்ற ஒரு பாடத்திட்டம், இதெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல விஷயமாக நம்ம பார்க்குறோம். நம்ம அதனால் வந்து ஒன்றிய அரசு நிச்சயமாக இந்த விஷயத்தில் வந்து நீட் ரத்து மசோதாவை வந்து உடனடியாக வந்து அவங்க அப்ரூவ் பண்ண வேண்டிய லெவலில் இருக்காங்க. அதை வந்து அப்ரூவ் பண்ணாத போனாங்கன்னா, மாநில உணர்வுகளை மதிக்காத ஒரு செயலை அவங்க ஈடுபட்டாங்கன்னா நிச்சயமாக இந்த போராட்டம் இன்னைக்கு இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கிற இந்த போராட்டம் இந்தியா முழுக்க ஒரு தேர்வு, ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரு நாடு ஒரு தேர்வு அப்படின்ற ஒரு ஒன்னஸ் அப்படின்ற ஒன்று அவங்களுக்கான ஒரு பெட் சப்ஜெக்டா இருக்கு. இத்தனை நாள் ஏற்றுக்கொள்ளாதவங்க இந்த முறை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீங்க? இவங்க ஏத்துக்க மாட்டாங்க சார். இத்தனை கட்சிகள் கொடுக்கக்கூடிய பிரஷருக்கு ஈல்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? ஒரு டிஸ்கஷனுக்கே ஒத்துக்க மாட்டேன்றாங்க. எப்படி சார் வந்து ரத்து பண்ணுவாங்க? இவருடைய நோக்கம் வந்து கிராமப்புற ஏழை மாணவர்கள், பிற்பட்ட மாணவர்கள் மேல வரக்கூடாதுன்றதான் இவங்க நோக்கமா இருக்கே தவிர, இவர்கள் வந்து நிச்சயமாக சொல்றேன், நம்ம மாநில அரசாங்க தீர்மானத்தை அவங்க ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இன்னைக்கு விஜய் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், அதாவது வந்து பன்முகத்தன்மை என்பது பலவீனம் அல்ல பலம் அப்படின்னு சொல்றார். இந்த பன்முகத்தன்மை என்பது பலவீனம் அல்ல பலம் என்று சொல்ற இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த வார்த்தைக்கு நேர் எதிரானவங்க பாஜக, நேர் எதிரானவங்க. அவங்க வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டின்ற விஷயத்தை ஒத்துக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையுமே டெல்லியிலேருந்து ஆளணும்னு நினைக்கிறாங்க. இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் டெல்லியிலேருந்து ஆளணுன்றது அவங்க நோக்கமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் காலப்போக்கில் அவங்க தனியாக இந்த வாட்டி ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா பல மாநிலங்களில் யூனியன் டெரிட்டரியாக கூட மாற்றிருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய நோக்கம். அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து ஒன் நேஷன் ஒன் ரேஷன், அப்புறம் ஒன் நேஷன் ஒன் ஃபுட்டு, ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இந்த வரிசையில் வந்து நீங்கள் வந்து இந்த நீட் விஷயத்தை நீங்கள் கொண்டிருக்கீங்க, ஒன் நேஷன் ஒன் எக்ஸாமினேஷன் மாதிரி கொண்டிருக்கீங்க. ஆனால் இது வந்து அடிப்படையாக நம்ம நாட்டில் இருக்கிற
ஏழை கிராமப்புற மக்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பின்னடைவை வந்து இது கொண்டு வந்திருக்கின்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நீட் விலக்கு சட்டத்திற்கு உடனடியாக ஒப்புதல் தர வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் கோரிக்கை விடுத்து பேசியிருப்பது எதை காட்டுகிறதுன்ற கேள்வியை வச்சுருந்தோம். அது நியாயமான கோரிக்கை அப்படின்றதுனால அந்த எண்ணத்திற்கு வந்திருக்கிறார், அந்த கோரிக்கையை ஆதரிக்கிறார் என்பது 60% பேருடைய கருத்து. தேர்தல் அரசியலுக்கு ஆயத்தமாகிறார் என்று 15% பேர், நீட் பாதிப்பை உணர்ந்ததால் அவ்வாறு சொல்கிறார் என்பது 17% பேருடைய கருத்து. இந்த கோரிக்கையினால் எந்த பலனும் இருக்காது என்பது 8% பேருடைய உணர்வு. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு நெடுஞ்செழியன், ஒரு நிறைவு பார்வை, என்ன இதனுடைய வே அவுட்னு நினைக்கிறீங்க? வே அவுட் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணால் அவனை வாகா பார்டர் டெரரிஸ்ட் மாதிரி நீங்கள் செக் பண்ணுறீங்க. 11 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்கிறீங்க. அவன் 10 மணிக்கு சாப்பிட்டு சென்ட்ரும் சிட்டிக்குள்ளே போட மாட்டேங்கிறீங்க, அவுட்டரில் போடுறீங்க. வசதியற்ற மாணவர்கள் காரில் அங்கே ரீச் கூட பண்ண முடியாது. அவன் 12 மணி 1 மணி 2 மணிக்கு பேப்பர் வாங்கி 3 மணி வரைக்கும் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் அதுக்கப்புறம் அவனால் பசிச்சா ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. இதை புரியாதவர்கள் தான் இந்த தேர்வு நடத்துகிறாங்க. அது ஒரு ஏஜென்சியே கிடையாது. அந்த ஏஜென்சிக்கு அந்த அத்தாரிட்டி, அதாவது ஒரு மனித உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுற அத்தாரிட்டிக்கு சுத்தமாக கிடையாது. ஆனால் இது வந்து என்டிஏவை நீங்கள் அபாலிஷ் பண்ணணும், நீட்டை கேன்சல் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டுக்கு மிஸ்டேக் பண்ணால் மட்டும் நம்ம இவ்வளோ நம்ம வந்து அவனை வந்து டெரரைஸ் பண்ணுறோம். பட் ஒரு அத்தாரிட்டி மிஸ்டேக் பண்ணால் நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம். அப்படின்னா இந்தியாவில் உண்மையிலேயே ஸ்டூடெண்ட் மேலே அந்த லா அண்ட் ஆர்டருங்கிறது வந்து மாணவர்களுக்கு மட்டும் நீங்கள் ஓட்டுரிமை கொடுத்தா அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் கொடுத்துருவீங்க. அவங்களுக்கு கொடுக்காதனால நம்ம அவங்கள வச்சு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவ்வளோதான் மேடம், நிறைவு பாருங்கள். நீட்டுன்றது நிச்சயமாக தகுதி தேர்வு என்ற அடிப்படையில் வேணும். ரெண்டாவது வந்து நீங்கள் ஒரு அரசியல் இதுவாக தான் இதை வந்து ஒரு பார்வையாக பார்க்குறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அதாவது அரசு பள்ளிகளில் படித்து வர மாணவர்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கன்சிடரேஷன் 7.5% கொடுத்துருக்காங்க. அதுவும் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொடுத்து தான் இது பண்ணுறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் அந்த தகுதி தேர்வில் இருக்கிற சில கஷ்டங்களை வந்து இது பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டும் அவ்வப்போது சில விஷயங்களை கொண்டு வருது. இப்போ கூட அடுத்து இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு இப்போ ஒரு காலில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா காலில் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களே தவிர காலில் வெட்டி எறியணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதை நீங்களும் விரும்ப மாட்டீங்க, எனக்கு தெரியும். அது மாதிரி காலில் ஒரு செருப்பு சரியில்லைன்னா காலை வெட்டிடுவோம், செருப்புக்கு தான் அந்த மாதிரி சொல்வீங்களா? மாட்டீங்க. அதே மாதிரி ஒரு செருப்புன்னு நினைச்சிட்டா இல்ல, நீங்க தேவையில்லைன்னு காலை கடிக்குதுன்னு நீங்க காலை கடி, அப்ப சரி வெறும் காலோட நடந்து போக, பாம்பு வந்து கொத்தட்டும் உங்களுக்கு, அதுதான் சரி வரும். அதனால அது இல்ல. இன்னொன்னு வந்து நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் முக்கியமா சொல்ல வேண்டியிருக்கு. இதே நீட்ல வந்து 17 அதாவது 2017-18 வந்து அரசு பள்ளி மாணவர்கள் தான் 3739 பேர் எழுதி வெறும் 825 பேர் தான் தேறினாங்க சார். ஆனா 22வது வருஷம் 23ஆம் வருஷம் இதுல வந்து பாத்தீங்கன்னா 12997 பேர் எழுதி 3982 பேர் அதுல வந்து தேர்வாயிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க முயற்சிகளை நீங்க குறைக்கிறீங்க. ஒரு மாணவரை வந்து உற்சாகப்படுத்த வேண்டிய படிப்புல தரம் ஏறணும்ன்றது ஒரு உலக அளவுக்கு நம்மள உயர்த்தணும். நீங்க சமச்சீர் கல்வி கொண்டு வரேன்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷனை குறைச்சிட்டே வரீங்க. இது வந்து சரியான ஒரு போக்கு கிடையாது. நீங்க இன்னும் உற்சாகப்படுத்தி கல்வி தரத்தை ஏற்றத்துக்கு வழி பண்ணுங்க. உங்க காலேஜ், பிரைவேட் காலேஜ்ல உங்க பணப்பெட்டியை நிறைக்க வழி பண்ணாதீங்க. தகுதிங்கிறது இவங்க சொன்னது என்னன்னா 50th percentile அப்படின்னா, நான் இப்போ ஒரு 10 லட்சம் பேர் எழுதுனா 5 லட்சம் மாணவர் வந்து 50th percentile, அதான் தகுதி அப்படிங்கிறது வந்து தகுதியே கிடையாது. அது கோடு போட்டுப்பாங்க, முதல் மார்க்குக்கும் கடைசி மாணவர் எழுதின மார்க்குக்கும் அது நடுவில் போடுற 50th percentile தான் உங்களோட எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து. அதுவே 720க்கு 137 மார்க் அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு மினிமம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஒரு 40 கொஸ்டின்ஸ் எழுதினா கூட எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வரீங்க. 30-40 கொஸ்டின்ஸ் எழுதினா கூட ஒவ்வொரு வருஷம் அது மாறுது. அப்போ இது எதுக்கு நீங்கள் 720 மார்க்குக்கு வச்சு நீங்கள் 140 அட்லீஸ்ட் 40 கொஸ்டின் எழுதுனாலாம் உள்ளே விட்டிங்கன்னா இது தகுதி தேர்வாங்கிறத மெயின் திங். அதில் வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகணும். அது கூட இல்லை. இதை விட முக்கியமா நடிகர் விஜய் வந்து சொன்னாரு, அப்ஜெக்ட் பண்ணாரு, அவர் வந்து எதிர்ப்பு குரலுக்கு எழுப்பியிருக்கான்னு சொல்றீங்களே. நாட்டில் இதை விட நிறைய பிரச்சனை. இப்ப பாருங்க, கள்ளக்குறிச்சியில் இவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க. அது போதெல்லாம் அவர் ஒப்பீனியன் சொன்னாரா? போயிருந்தாரு, அவரு போய் பார்த்தாரு, ஒபினியன் சொன்னாரு. இல்ல முதலமைச்சர் கூட போய் பார்த்தாரா? இல்லம்மா, விஜய் வந்து ஒபினியன் சொன்னாரு, முதலமைச்சர் சட்டசபையில பேசி இருக்காரு. சட்டசபையில பேசினார், நேர்ல போய் பேசி பார்த்தாரா? ஏன்னா நீங்க முன்னாடி நம்ம மணிப்பூருக்கு இன்னும் முதல்ல ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் போல இல்ல, மணிப்பூரும் கள்ளக்குறிச்சி நீங்க எல்லாமே ஒரே விதமா பார்க்கணும். மக்கள் தான். இல்ல நீங்க மாணவர்களை வந்து நீங்க வந்து வஞ்சிக்கிறீங்க. ஏதாவது நீங்க என்ன ஒரே எக்ஸாம் ஒரே டெஸ்ட். பொதுவா யாரோ ஒரு சமூக ஆர்வலர் நினைச்சேன், ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க கூட இப்படி பேசுவாங்களான்றது எனக்கு சந்தேகம். கட்சி சார்பான்னு அவர் தான்
ஆமாங்க, அவர் கட்சிக்காரர் பேசலாம், செல்வம் கட்சிக்காரர் பேசலாம். நீங்க கட்சிக்காரங்களா? ஒரு சாமானிய மனுஷனா தான் நான் இப்போ சாமானிய மனுஷனா நீங்க பேசல. திருப்பிரியன் தகுதி வேணும், கல்வி தரம் உயரணும், தகுதி வேணுங்க. மறு கொள்கையே கிடையாது. இது ஏதோ ஒரு அந்த தேர்வு நடத்துற ஒரு விதத்துல வந்து ஒரு சின்ன தவறு ஏற்பட்டிருக்கு, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்க போய் கேட்கலாம், அதுல ஒண்ணும் தப்பே இல்ல. அதுல நீங்க அந்த மாநிலங்கள்ல எதிர்க்கிறவுடைய காரணமும் இதுதான். அதுக்கு அட்ரஸ் பண்றதுக்கு பதிலா திருப்பியும் பழையபடி எனக்கு பரீட்சையே வேணாம்னு ஆரம்பிக்கிறீங்க. அப்புறம் நீங்க போற போக்கு பாத்தீங்கன்னா பரீட்சையே வேணாம், என்ன +2 எக்ஸாம் எழுதாமலா போயிட போறாங்க? பரீட்சைனா +2ல வர மார்க் இல்லையா? அது படிக்கிறது இல்லையா மாணவர்கள்? அடிக்க விடுங்கன்னு ஓபனா சொல்றாங்க. ஐஐடில இருந்து அமெரிக்கா போனவனோட அண்ணா யுனிவர்சிட்டில இருந்து அமெரிக்காக்கு போய் அதிகம் பேர் இருக்காங்க. அண்ணா யுனிவர்சிட்டில இருந்து இன்ஜினியரிங் போறவங்க என்ன என்ட்ரன்ஸ் எழுதிட்டா போனாங்க? எங்க நீங்க படிச்சாலும் உங்களுடைய தகுதியை நீங்க அதெல்லாம் தகுதி இருக்கு. தகுதின்னு யார் தீர்மானிக்கிறது? நீங்க பேசுனதுல அரை மணி நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் பேசினா 80 தகுதி சொல்றீங்க. பேசுவோம். சப்ஜெக்ட் வேண்டாம்ன்றீங்க. அப்ப எதுக்குமே தகுதி வேண்டாம்ன்றீங்க. தகுதி வேணாம்னு யாரும் சொல்லல. திருப்பிரியன் இந்த எக்ஸாம் மேல மக்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது என்பது ஒரு முக்கியமான விஷயம். அது தவிர வந்து தகுதி என்பதை நிர்ணயிக்கிற ஒரு இடத்துல வந்து இந்த எக்ஸாம் இல்லைன்றது இன்னொரு முக்கியமான விஷயம். அதனால் தகுதி அப்படின்ற வச்சுட்டு இந்த எக்ஸாமை தொடர்ந்து கண்டக்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து இந்த கவர்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா வரப்போகிற காலகட்டத்தில் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ கனவு சிதைந்து போய்விடும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பணக்காரர்கள் உயர் ஜாதிக்காரர்கள் மட்டுமே கோச்சிங் சென்டரில் லட்சக்கணக்காக கொடுத்து அவங்க தான் வருவாங்களே தவிர பிற்பட்ட மாணவர்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் என்ன நடக்குது? உத்தரப்பிரதேசம் என்னங்க நடக்குது? இன்னைக்கு அனுப்பிரியா பட்டேல் மினிஸ்டர் எழுதியிருக்காங்க, யோகிக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. பிற்பட்ட மாணவர்களை வந்து நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து எடுக்கிறதே இல்லை, அந்த கோட்டாவை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதே இல்லைன்னு உத்தரப்பிரதேஷ்லேயே அதுதான் நிலைமை. இன்னைக்கு உங்கள் மோடி கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு மினிஸ்டரே வந்து ஒரு லெட்டர் வந்து உத்தரப்பிரதேச சீஃப் மினிஸ்டர் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பிற்பட்ட மாணவர்களுக்கு ஏற்கனவே பலவிதமான ஒரு பிரச்சனைகள் இங்கே ஓடிட்டு இருக்கு. எந்த ஐஐடியில் 27% வந்து பிற்பட்ட மாணவர்கள் இருக்காங்க சொல்லுங்கள்? அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்காங்க, இல்லை ப்ரொஃபஸராக இருக்காங்க, இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க சொல்லுங்கள். 27% இருக்காங்களா? இல்லை, கிடையாது. 15% எஸ்சியில் இருக்காங்களா? ஐஐடியில் கிடையாது. 2% எஸ்டியில் இருக்காங்களா? கிடையாது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அப்படி இருக்கிற போது அவர்கள் படிக்கிற வாய்ப்பே ரொம்ப குறைவாக இருக்கும்போது, மேலே வரத்துக்கான வாய்ப்புகள் இன்னும் குறைவாக இருக்கும்போது, அவர்களை நுழையிற இடத்துலேயே அவங்களை தடுத்து நிறுத்துகிற மாதிரி ஒரு எக்ஸாமை நீங்கள் கண்டக்ட் பண்ணிங்கன்னா இது நிச்சயமாக அவருடைய மருத்துவ கனவை அழிக்கிற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த வாக்கெடுப்பு என்பது நியாயமான கோரிக்கை என்று சொல்லுகிற இந்த வாக்கெடுப்பு என்பது சரியான ஒரு வாக்கெடுப்பு என்பது என்னுடைய கருத்து. நன்றி. நன்றி. திரு செல்வம் நிறைவுப்பார். அதானே, வேற ஒன்றும் இல்லை. இது வந்து இதில் குறைபாடுகள் இருக்கிறது என்பதை நம்ம வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. அதை மத்திய அரசாங்கம் உரிய முறையில் ஆய்வு செய்கிறது. நான் ஒரே ஒரு இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு வேண்டுகோள் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே நாடாளுமன்றம் இன்னும் விரைவில் கூட பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்க போகுது. அது நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கை சம்பந்தப்பட்ட அந்த கூட்டம் தொடங்கும் பொழுது இந்த 40 எம்பிக்களும் உரிய முறையிலே தமிழ்நாட்டினுடைய மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி அவர்கள் பேச வேண்டும். வெறுமனையா வந்து அந்த நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்துகிற வகையில மணிப்பூர் 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 வி வாண்ட் ஜஸ்டிஸ் என்று சொல்லுவதை விட அவர்கள் உரிய முறையிலே நாடாளுமன்றத்திலே உரிய முறையில் விவாதங்கள் செய்து இதுக்கு ஒரு பரிகாரம் காண வேண்டும். விவாதமே வைக்கல சார். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தா விவாதிச்சாங்க சார். மணிப்பூருக்கு போன வாட்டி விவாதமே வைக்கல. குடியரசுத் தலைவர் உரையின குடியரசுத் தலைவர் உரை 17வது மக்களவையில நீங்க விவாதம் நீங்க வைக்கல. போன வாட்டியே வைக்கல விவாதம். எந்த இடத்துல நீங்க டிபேட் பண்ணல சார். டிபேட் ஒன்னு சொல்லி விவாதம் கேட்டதுக்கு நீங்க வைக்கவே இல்ல சார். தமிழக போன மக்களவையில 17வது மக்களவையில நீங்க விவாதம் வைக்கல. அதுக்கு ஒத்துக்கவே இல்ல. நீங்க கொஞ்சம் விவாதத்துக்கு ஒத்துக்கவே இல்ல. போன வாட்டி நம்பிக்கையில்லா தீர்மானம் தமிழக சார் போன வாட்டி விவாதமே வைக்கல சார். கொஞ்சம் இருங்க சார். தமிழக நன்றி சார். நன்றி. நன்றி. திரு பிரசன்னா. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இல்ல ஒரு நிமிஷம் ஒரே சார் ஒரு சுருக்கமா ப்ளீஸ் திரு பிரசன்னா சுருக்கமா. தந்தை பெரியார் சுருக்கமாலாம் இல்லைங்க, 3 பேர் பேசியிருக்காங்க. ஒரு நிமிடம் என்னை அனுமதிங்க இடைமறிக்காம. தந்தை பெரியார் வந்து அடிக்கடி சொல்வார், மானமுள்ள ஒரு 1000 பேரோடு போராடுவது கூட சாத்தியப்பட்ட காரியம், மானமற்ற ஒருவரோடு போராடுவது மிகச்சிரமமான காரியம் அப்படின்னு. பக்கத்தில் உட்காந்துருக்கிற மேடம் வந்து நீங்கள் அரசியல் பேசுகிறீங்கிறாங்க. நாங்கள் அரசியல் பேசாமல், மக்களுக்கான அரசியலை பேசாமல் வேறு எதை பேசுவோங்கிற கேள்வியில் அவங்க ஒரு விஷயத்தை தொடர்ந்து நிகழ்ச்சி வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 10 நிமிஷம் போயிருக்கு. அந்த 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் அவங்க 75 முறை தகுதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க.
நான் தாழ்மையான ஒரு அறிவோடு கேட்குறேங்க. நீங்கள் வந்து உலகத்தில் எல்லாத்துக்கும் டூரிசம் இருக்குது, எல்லாத்துக்கும் டெக்னிக்கல் டூரிசம், செக்ஸ் டூரிசம், எல்லாத்துக்கும் டூரிசம் இருக்கிற மாதிரி மெடிக்கல் டூரிசம்னு உலகத்தில் இருக்குது. அந்த மெடிக்கல் டூரிசத்துடைய கேபிட்டல் எது அப்படின்னா இந்தியா. அந்த இந்தியாவினுடைய கேபிட்டல் எதுன்னா தமிழ்நாடு தாங்க. அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் யாரும் நீட் படிச்சுட்டு இந்த உலகத்தரத்தமான மருத்துவத்தை இங்கே கொடுக்கல. நீங்கள் யாரை ஏமாத்துறீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் வாந்தி இப்போ வந்தோன்னா அதை எடுத்து இங்கே வாந்தி எடுத்துட்டு அரசு பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள்னா, இந்த 7.5% இடஒதுக்கீடு வருவதற்கு முன்னால் சென்ற அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர், அதற்கு பிறகு சென்ற அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர்னு பட்டியலிடுங்க. நான் எல்லாரும் அமைதியா இருக்குமா, அமைதியா இருக்குமா, தகுதி இருக்குமா, அமைதியா இருக்குமா, அமைதியா இருமா, தகுதி இருக்குமா, அமைதியா இருமா, அமைதியா இருமா ப்ளீஸ். என்ன அப்படின்னா, இந்த 7.5% இடஒதுக்கீடை ஓட்டுறாங்க. உடனே அம்மாவுக்கு கோவம் வருது. கள்ளச்சாராயத்திற்கு ஏன் நீங்கள் போகவில்லை? ஒரு தரவு சொல்றேன், 50 ஆண்டு கால இந்திய சுதந்திர வரலாற்றில் 25 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலத்தில் தொடர்ச்சியா கள்ளச்சாராய மரணத்துல முதலிடத்தில் இருப்பது குஜராத், பாஜகவினுடைய குஜராத். 25 வருடம் தொடர்ச்சி பாஜக ஆளுது. 15 ஆண்டு காலம் மோடி முதலமைச்சர், 10 ஆண்டு காலம் இப்போது வரைக்கும் கள்ளச்சாராய சாவுல முதலிடம் எதுன்னா குஜராத் தான். நீங்க போய் எதுக்கு அதெல்லாம் காதை மூடி கண்ணை மூடி வாயை மூடி அமைதியா இருங்க. நேரா போங்க, நேஷனல் கிரைம் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் எடுங்க, படிச்சு பாருங்க. நானோ நெடுஞ்செழியன் சாரோ பிரியன் சாரோ படிச்சுட்டு வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி வாட்ஸ்அப் வாந்தி எடுத்துக்கிட்டு எனக்கு உள்ள முடிய நீட்டுக்கு வாங்க. இல்ல, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இல்ல, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் ரொம்ப வருத்தமா இருக்கு. தகுதிங்கிற அடிப்படையில வாட்ஸ்அப்ல வர்றதெல்லாம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கவங்களோட நாங்க தயாரிச்சு வந்து உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க படிக்கிறோம், படிச்சுட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேசுறோம். நாங்க பெரியார் சொன்ன மாதிரி முட்டாள் குள்ளங்கள் பேச முடியாது. ஒரு தரவு கிடையாது. ஐஐடிக்கு தகுதி இருக்கு. ஐஐடில என்ன தகுதி இருக்கு? எத்தனை தாழ்த்தப்பட்ட பேராசிரியர்களை நியமிச்சிருக்கீங்க இந்த 10 ஆண்டு காலத்துல? எந்த தகுதி அடிப்படையில பார்ப்பனர்களை மட்டும் நியமிக்கிறீங்க? நேரடியா கேக்குறேன். பார்ப்பனர்களை நீங்க நியமிக்கிறீங்க, அது எங்களுடைய உரிமை. இவங்க கல்வின்னு சொல்றாங்கல்ல, ஆனந்தி பட்டதாரி, அவங்க அப்பா பட்டதாரி, அவங்க தாத்தா பட்டதாரி, தாத்தாவுக்கு தாத்தா பட்டதாரி. நான் வந்து பட்டதாரி, எங்க அப்பா பட்டதாரி இல்ல, எங்க தாத்தா மாடு வச்சார், எங்க பாட்டன். எங்களோட உரிமையை பேசுறப்ப எவ்வளவு நக்கலா சிரிக்கிறாங்க பாத்தீங்களா? இதான் தகுதி. மயிலாப்பூருக்கும் சேரியில இருக்கிறவனுக்குமான தகுதியை பேசுறாங்க. சேரியில இருக்கிறவன் சமமா இங்க உட்கார்ந்து பேசுறோம்ல, அதுதான் தகுதி, அதுதான் திராவிடம், அதுதான் எங்க கல்வி உரிமையை காப்பாத்துது. நீங்க கிரீம் போட்டு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். 2023ல பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டா எல்லாருக்கும் அனுப்பிடுங்க பாருங்க. அதுல இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பாண்டிச்சேரிக்கு புதுச்சேரி கோட்டால ஜெனரல் நீட் எடுத்தவன் 482 எடுக்கணும், ஓபிசி 474 எடுக்கணும், எம்பிசி 437 எடுக்கணும். பாருமா, நெட் ஓபன் பண்ணுங்க, நீட் மார்க் ஷீட் எடுத்து காட்டுறேன். நெட் ஓபன் பண்ணுங்க. என்ன எஸ்சி ஷெட்யூல்டு காஸ்ட் 235, எஸ்டி இல்ல, பிடி இல்ல, கடைசியில இடபிள்யூஎஸ் 127 மார்க் எடுத்து அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டால உள்ள போயிடுறான். சார் யாரு இவங்க? சொன்னாங்களே தகுதி, அரிய வகை ஏழைகள். அந்த அரிய வகை ஏழை தான் படிப்பு தகுதியை ஜாதியோட சேர்க்கவே இல்ல. நாங்க படிப்பே கல்வி. நீங்க அதத்தான் சொல்றேம்மா, அதத்தான் சொல்றேன். கல்வி எங்களுக்கு மறுக்கப்பட்டது. 2000 வருஷமா நீங்க படிச்சீங்க, எங்களுக்கு கல்வின்னு கேட்டா காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்து, உனக்கு ஏண்டா படிப்பு, என்ன மாடு வைக்க போறவங்க, என்ன மாடு வைக்க போ, ஏண்டா உன் பிள்ளையாண்ட துணி துவைக்க போடா அப்படின்னு சொன்னவாள் தான் நீங்க. இன்னைக்கு நாங்க எதிர்த்து பேசுறோம், படிக்கிறோம், இதுதான் தகுதி. நன்றி நன்றி நன்றி. நம்மோட திரு அமலோர் போவநாதன், டாக்டர் அமலோர் போவநாதன் இணைஞ்சிருக்கிறாரு. திட்டக்குழுவினுடைய உறுப்பினர் டாக்டர் அமலோர் போவநாதன் இணைஞ்சிருக்கிறார். நீட் தொடர்பாக தொடர்ந்து ஆய்வுகளையும் ஆராய்ச்சிகளையும் செய்து கட்டுரைகளை எழுதிட்டு இருக்கிறவர். சார், உங்க நிறைவு கருத்தை, உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க. மேடம், நான் உங்களுக்கு சில விஷயங்களை ரொம்ப சுருக்கமா ஒரு நிமிஷத்துல சொல்லிடுறேன். 1ஆம் தேதி அன்றைக்கு நம்ம மதிப்புக்குரிய சுகாதாரத்துறை செயலாளர் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார். அதாவது தமிழ்நாடு அரசு இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட், அதாவது குழந்தைகள் இறக்கும் சதவீதம் 2 டிஜிட்ல இருந்து 1 டிஜிட்டுக்கு வந்துடுச்சு. இன்றைக்கு 9 தான் இருக்கு. இது உலக லெவல்ல பெரும் பணக்கார நாடுகள் கூட அடைய முடியாத சிங்கிள் டிஜிட் டார்கெட்டை நம்ம அடைஞ்சிட்டோம்.
உலக நாடுகள்லாம் இதுக்கு டார்கெட் வந்து 2030-35 வச்சிருக்காங்க. ஆனா நம்ம 2024 சிங்கிள் டிஜிட் இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் அச்சீவ் பண்ணிட்டோம் மேடம். இது வந்து நீங்க சொன்ன நீட் டாக்டர்களால வரல மேடம், நீட் படிக்காத பப்ளிக் ஹெல்த் டாக்டர்களால வந்தது. நீங்க சொல்ற நீட் இருக்கிற எந்த மாநிலமும் இந்த இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் தமிழ்நாடுக்கு இணையா கிட்ட கூட வர முடியல மேடம். இது ஏன்றதுக்காக ஒரே ஒரு நிமிடம் சிந்திச்சு பாருங்க. இது ஒன்னாவது. ரெண்டாவது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு 7 வருஷமா தான் தெரியும் மேடம். தமிழ்நாடு அரசுக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும். நாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரு 5-6 வருடம் வைத்து பார்த்து அதில் கிடைத்த தரவுகளை எல்லாம் டாக்டர் அனந்தகிருஷ்ணன் கமிட்டி ஆராய்ந்து அதன் பிறகுதான் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து வேல்யூ அடிஷன் எதுவும் இல்லை என்ற முடிவு எடுத்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம நாம எடுத்தோம். நீங்க வந்து இப்ப நாங்க தூக்கி போட்டதை தூக்கி தலையில வச்சுட்டு ஆடுறீங்க மேடம். அது நாங்க ஏற்கனவே அதை பத்தி நல்ல ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் தேவையில்லை, அது வந்து இன்னொரு வாழை தான் நடுவுல உருவாக்குதுன்னு சொல்லி தேர்ந்தெடுத்த கல்வியாளர்கள்லாம் ஆராய்ச்சி அதுக்கப்புறம் எடுத்த முடிவு மேடம். மூன்றாவது ஒரு சிறிய விஷயம் கேட்கிறேன் மேடம். நீங்க ஒரு கம்பெனில ஒரு 10 பேரை நீங்க ரெக்ரூட் பண்ணனா இன்டர்வியூ பண்ணீங்கன்னா ஒரு 15 பேரை செலக்ட் பண்ணுவீங்க. 10 பேருக்கு ஒரு 5 பேர் வெயிட் லிஸ்ட் வைப்பீங்க. 10 பேர்ல ஜாயின் பண்ணனா 5 பேர் வெயிட் லிஸ்ட் வைப்பீங்க. நீட்ல மேடம் இந்தியா ஃபுல்லா மெடிக்கல் சீட்டு 1 லட்சம் இருக்குன்னு வைங்களேன். நீங்க வந்து நியாயமா இருந்தா 1,20,000 1,30,000 செலக்ட் பண்ணுவீங்க. 13 லட்சத்துக்கு ஏன் மேடம் பாஸ் தரீங்க? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது எதுக்காக 1 லட்சம் பாஸ் சீட்டுகளுக்கு 13 லட்சம் பேருக்கு பாஸ் தரீங்க ஏன்றது ஒரே ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க மேடம். நாலாவது ஒரு சிறிய கேள்வி. இந்த பெர்சன்டைலான்ற சண்டை விவாதம் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்குது. இந்த பெர்சன்டைல்ன்ற முடிவுக்கு ஒன்றிய அரசு எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா மேடம்? அதை பற்றி ஒருத்தர் ஆர்டிஐ போட்டா அந்த ஃபைலே எங்ககிட்ட இல்லைன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கையை விரிச்சிடுச்சு. அது உங்களுக்கு தெரியுமா மேடம்? ஃபைல் காணாம போனா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா மேடம்? அது பின்னாடி ஒரு பெரிய ஊழல் இருக்கிறது தான் ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் மேடம். இதையெல்லாம் உங்களுடைய கவனத்துக்காக நான் கொண்டு வரேன் மேடம். நன்றி. நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.